தனியா பண்ணிட்டு இருந்தாரு. சரிங்களா? அதுவும் யூனிக்கா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து நீங்க வந்து டெவில் கேட்டீங்க டாஸ்ல ஏதோ என்ன ப்ரோ பண்ணாரு? டெவில் டாஸ்ல என்ன என்ன பண்ணாரு ராணவ்? எல்லாரையும் போயிட்டு வெறுப்பேத்தி இருந்தாரு ப்ரோ. பேண்ட் ஆக்சுவலா கிழிச்சாரு. ஆக்சுவலா எவிலேயே வந்து ட்ரிகர் பண்ணுவாரு ராணவ் வந்து. ஏஞ்சலா இருந்து ட்ரிகர் பண்ணுவாரு. உள்ள இருப்பாங்க அவங்க. பெட்ரூம் உள்ள இருப்பாங்க. ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அது என்னது? அது எந்த பாட்டு வரும்? ஆ அது என்ன பாட்டு? அது என்ன ஒரு பாட்டு வருமே. அது என்ன பாட்டுங்க? ஆ அந்த இவரு அரவிந்த் சாமியோட சொல்லுங்க, பாட்டு. பாட்டை விடுங்க. அரவிந்த் சாமியோட விடுங்க. அந்த ஆமா, ஆமா. பாட்டுக்கு வெளியே நின்னு இவர் வந்து ஆடுவாரு. அவங்கள ட்ரிகர் பண்ணுவாரு. உள்ள இருக்கிறவங்க எல்லாரையும். ஓகேவா? அது ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த வீடியோ நான் வந்து என்னோட இன்ஸ்டாலயே போட்டிருக்கேன். ரொம்ப அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. ரொம்ப அது வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்டது. இல்லைங்க, மக்களோட பார்த்திருக்கோம். அவர் என்ன பண்ணி பேட்ஜ் எடுத்தாருன்னு நான் கேக்குறேன். அது கேக்குறேன். என்ன பண்ணி பேட்ஜ் எடுத்தாரு? யார்கிட்ட பேட்ஜ் எடுத்தாரு? எங்க என்ன முத்துக்குமரனுக்கு ஆக்சுவலி இந்த இந்த பேட்ச் முத்துக்குமரனுக்கு 2 பேட்ச் கிடைக்கும்ல ஜெஃப்ரியோட. அதுல ஒரு பேட்ச் ஆக்சுவலி ராணுவுக்கு போக வேண்டியது. எதுக்குங்க ஜெஃப்ரியை ராணாவுக்கு? வந்து இல்ல ட்ரிகர் சொல்லுங்க. எதுக்கு ராணாவுக்கு கொடுக்கணும்? ராணா வந்து சத்யாவோட பேட்ச் எடுப்பாரு ப்ரோ. என்ன பண்ணி எடுத்தாரு ப்ரோ? ப்ரொவோக் பண்ணி தான் ப்ரோ எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? புரியலையே. அதான் என்ன பண்ணாருன்னு கேக்குறேன். ப்ரோவோக் என்ன பண்ணாரு அவரு? ப்ரோ நீங்க என்ன எப்படி கேக்குறீங்கன்னா, லைவ்ல ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அது என்ன நடக்குது இல்ல, பார்த்து நான் சொல்லு என்ன கேக்குறேன்னா, அப்படின்ற மாதிரி. இப்ப ஒரு இன்சிடென்ட் இல்ல பண்றாங்க ப்ரோ, அப்படின்னா, பேண்ட்டை கிழிச்சாரு ப்ரோ. ப்ரோ இல்ல பேண்ட்டை இல்ல கிழிச்சு தான் எடுத்தாரு. ஆமா. அதான் கேக்குறேன். அது வித்தின் த அதான் ரூல்ஸா ப்ரோ? அது வித்தின் ஆமா. த ரூல்ஸா அது? என்ன வேணா பண்ணலாம். ப்ரோ, வித்தின் ஏங்க த ரூல்ஸ் ப்ரோ. டெவில்ல அது ஆஹ் என்ன வேணா கிடையாது, பண்ணும் ப்ரோ. கிடையாது, ஏங்க கிடையாது. வித்தின் த ரூல்ஸ் கிடையாது அது. டெவில்ல என்னங்க ரூல்ஸ் எனக்கு புரியல. டெவில்ல எப்படி rules? ஏங்க, டெவில்னா இப்ப என்ன வேணா பண்ணிடலாமாங்க? என்னங்க பேசுறீங்க? சப்புன்னு ஒரு அறை விட்டு நீ ப்ரோ, ப்ரோவோக் ஆயிட்டேன்னு பேண்ட்டை சொல்லலாமா கிழிக்க டெவில்னா? என்னங்க கூடாதுன்னு இருக்கா பேசுறீங்க? ப்ரோ? இல்லையா பிரசாத்? இல்ல டெவில ப்ரோ. பேண்ட் கிழிக்கூடாதுன்னு நீங்க இருக்காயா? இல்ல நீங்க வந்து இப்ப பேண்ட்டை கிழிக்க போற அளவுக்கு போறது ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம். ஓகேவா? நீங்க கொண்டு போய் அவங்கள வந்து ப்ரோவோக் பண்றீங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க பர்சனல் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க எடுத்து கொண்டு போய் கட் பண்ணாத வரையும் ப்ராப்ளம் கிடையாது. கட் பண்ணிட்டா அது வேற மாதிரி போயிடும். அதுதான் டிஃபரன்ஸ்னு நான் சொல்றேன். நீங்க இத கட் பண்றதுக்கு இந்த ப்ரோவோக் பண்ணி சீசன் எடுத்திருப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாரி ஒரு டாஸ்க் எல்லாம் அதாவது கண்டஸ்டன்டோட துணியெல்லாம் கொண்டு போய் எரிஞ்சிருவாங்க வெளில. சேத்துல போடுறது, அதுக்கப்புறம் கொட்டுறது இந்த மாரிலாம் நடந்திருக்குது. இது வந்து ஒரு இரக்கமே இல்லாத ஒரு பண்ற ஒரு டாஸ்க். அத வந்து எப்படினாலும் பண்ணலாம். அது டாஸ்க்யா? ஏன்டா அது டாஸ்க் அத துணிக்குள்ள மொளகா இல்லைங்க. அரைச்சு ஊத்துவாங்க மேலலாம். ஹிந்தி பிக் இல்ல பாஸ்லலாம். எனக்கு அதுவும் புரியுது மேம். இப்ப என்னன்னா, கண்ணுல வந்து எலுமிச்சம்பழத்த இது பண்ணுவாங்க. சீசன் 4ல அது நடந்தது. எலுமிச்சம்பழத்த அப்படி இது இல்ல பண்ணுவாங்க. இதேதான் வந்து சீசன் 5 அல்டிமேட்ல நீங்க சொல்றீங்களா? சீசன் 5 அல்டிமேட்ல நிரூப் வந்து பாலாவோட பர்சனல்ஸ் பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்து போடுவாரு. அதுக்கப்புறம் நடந்த சீன் என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? நான் இல்ல நான் பார்க்கலங்க மறுபடியும் எக்ஸ்பிளைன் அல்டிமேட். பண்ணணுமா அது? நோ நான் அல்டிமேட்ல ஆ, பார்க்கல. சரி ப்ரோ. பர்சனல் ஆக்சுவலி பிலாங்கிங்ஸ் மேல கை வைக்க கூடாது பர்சனல் முன்னாடியே சொல்லியாச்சு. பிலாங்கிங் ஓகே ஓகே, அது ஓகே விடுங்க. இப்போ ஒரு பர்சனை மென்டலா வந்து அஃபெக்ட் பண்றது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரொம்ப கேவலமா நான் பாக்குறேன். ரொம்ப அசிங்கமா பாக்குறேன். அதாவது நீ ஒண்ணுமே இல்லடா, நீ ஜீரோடா, அந்த அளவுக்கு வந்து சத்யா கிட்ட போயிட்டு இவர் பண்ணது எனக்கு கேவலமா இருந்துச்சு. அது அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது இல்ல உங்களுக்கு ப்ரோ, நல்ல கேம் ஆக்சுவலா தெரியுதா? இருங்க. நீங்க இல்ல இல்ல அவரு வந்து நீங்க வந்து என்ன ஒருத்தவங்க பண்ணணும் பாரு. பிசிக்கலா ஒரு நிமிஷம். பிசிக்கலா அட்டாக் bro, பண்றதை விட நீங்க எமோஷனலா அடிக்கிறது தான் ப்ரோ பெட்ரு. எப்பவுமே நீங்க எமோஷனலா அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சைக்காலஜில எஃபெக்ட் ஆகும். அது நீங்க பிசிக்கலா ப்ரோ, பேண்ட் கிழிச்சீங்கன்னா அது அன்னியோட முடிஞ்சு போச்சு. இல்ல இதே தான் பேண்ட் மஞ்சரி எப்படிங்க வந்து பிசிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. வரும்? என்ன சொன்னாங்க மஞ்சரி? இல்ல நான் ஒரு நிமிஷம். எமோஷனலா அட்டாக் பண்ண மாட்டேன். நான் பிசிக்கலா தான் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இல்ல இல்ல மஞ்சரி ஒரு கேம் ஆமா, நிமிஷம். நான் பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே எனக்கு இல்ல மஞ்சள் இல்ல கேம் சரண் பிடிச்சிருந்துச்சு. ஒரு யார் ஆ இல்லைன்னு சொன்னா? அதுதான் இல்ல இல்ல மஞ்சரி விளையாண்டு மாதிரி விளையாண்டு போயிருக்கலாமே. ஏங்க ஒரு நிமிஷங்க எங்க சரண் ஒரே எங்க நிமிஷம். ஒரே நிமிஷம் ஒவ்வொருத்தவங்க ஒரு bro. கேம் பிளே பிரசாத் எடுத்துட்டாங்க சரண்யாங்க. பிரசாத் சொல்லுங்க பிரசாத் ஒரே பிரசனம், நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க. பேண்ட் கிழிக்கிறது பிசிக்கல்ன்றீங்க. எனக்கு புரியல அது. அதுக்குள்ள ஒரு எமோஷன் இருக்குல்ல அவருக்கு. அவர் ஒய்ஃப் கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எமோஷனல் அட்டாக் பண்றது தானே ப்ரோ? எமோஷனல் அட்டாக் பண்றதுதான் ப்ரோ. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பேண்ட்டை கிழிக்க போங்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நீங்க பேண்ட்டை கிழிச்சதுதான் பிரச்சனைன்ற நானுங்க. புரியுதா? ரெண்டுத்துக்கும் பேண்ட் வித்தியாசம் கிழி இருக்கு. நீங்க பேண்ட்டை கிழிக்க ஏங்க போங்க, எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. இல்ல பேண்ட் கிழிச்சவருக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ அங்க. நீங்க ஏன் ப்ரோ அதை பத்தி ரொம்ப கிடையாது, கிடையாது, என்ன என்ன கிடையாது? கிடையாது. பேண்ட் கிழிச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்க பிரச்சனை இருந்திருக்கும். பிரச்சனை இல்லாம யாருக்கும் அவங்க பர்சனல் இந்தியாவுமே இந்த பிலாங்ஸ் பிரச்சனை இல்லை. கிழிக்கிறது பிடிக்காது.
நீங்க ஏங்க முன்னாடி ப்ரோ ப்ரோ சத்யா அந்த கிட்ட டீல் போட்டு பேண்டோடைய வச்சிருந்தாலும் ப்ரோ சரி, அந்த டீல் பேண்டோடைய முன்னாடி ஒரு போட்டாலும் எண்டு சரி. வந்து ராணுவ கையில இருக்கும், இன்னொரு எண்டு வந்து சத்யா கையில இருக்கும். சத்யா அந்த காலை எடுத்துருக்கலாம், இப்போ கிழிக்க வேண்டாம்னு நினைச்சிருந்தா சத்யா வந்து அந்த இடத்துல புடிச்சிருக்க தேவையில்லை. சி ஏங்க இப்போ வந்து நீங்க அது புடிச்சாங்க ஒரு பிடிக்கல, சின்ன இது மேட்ரு. நம்மளுக்கா தெரியணுங்க. பர்சனல் பிலாகிங்ஸ் மேல கை வைக்க கூடாது, சரி கை அது வச்சாலும் அவரோட கிழிக்க கேம் கூடாது, பிளேவா நம்மளுக்கு எடுத்துக்கலாமே. தெரியணுங்க. இல்ல இல்ல இப்போ ஏங்க அந்த கேம் முத்துக்குமரன் பிளே தாங்க, அங்க கேம் பிளே முத்துக்குமரன் தாங்க தப்புன்னு நான் சொல்றேன். என்ன அந்த பேச கேம் விடுங்க பிளே தான் பிரதர். நீங்க தப்புன்னு வந்து நான் சொல்றேன். முத்துக்குமரன்னா 100 பாயிண்ட் வைக்கிறீங்க. நானும் சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கு அகைன்ஸ்டா முத்துக்குமரனுக்கு 1000 பாயிண்ட் வச்சிருக்கேன். ஸ்பேஸ்ல எல்லாம் ஹோஸ்ட் பண்ணி நிறைய டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன் முத்துக்குமரனுக்காக. இப்போ நான் வந்து சொல்றேன்னா, இப்போ அவரோட கேம் பிளே ஒன்று சொல்றீங்க, மஞ்சரியோட கேம் பிளே ஒன்று சொல்றீங்க, இவரோட கேம் பிளே இது. இவர் ஏற்கனவே சத்யா கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அதுவும் முத்துக்குமரன் தான் உடைச்சாரு. சத்யா கிட்ட சொல்லிட்டு தான் சார் அந்த பேண்ட்டே கிழிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவரோட கேம் பிளேவா இருக்கட்டுமே. அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் வெளியில பே பண்ணிடுறேன் அந்த பேண்ட்டுக்குன்னு சொல்லிட்டாரு. அது முடிஞ்சு போச்சு, அந்த மேட்டர் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஏங்க உங்களுக்கு ஒரு கேம் அவர் பிளே, வந்து நான் அவருக்கு பேண்ட்டை ஒரு கிழிக்க போறேன், அவர் பேண்ட்டை கிழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து ராணுவ வந்து சத்யா கிட்ட சொல்லல. அங்க சத்யா கிட்ட ராணுவ சொன்னது, மச்சான் நான் இங்க இங்க இருக்கிறத விட நான் ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணுவேன்டா அப்படின்னு தான் சொன்னாரு. அதுதான் புரியுதா? அது அங்க போய் அவரோட நான் பேண்ட்டை கேம் பிளே. கிழிக்க போறதா சொன்னாங்க. அது அவரோட கேம் பிளேங்க. அவர் செஞ்சுட்டு ப்ரோ அந்த சொல்லிட்டு தப்ப பண்றாருல ப்ரோ. ஓன் பண்ணிட்டு, நான் வந்து உனக்கு பே பண்ணிடுறேன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு. முடிஞ்சு இல்ல போச்சு. எனக்கு புரியலங்க. ஒரு தப்பு பண்ணிட்டு நான் உங்களுக்கு வாங்கி குடுத்துட்டேன்னு சொன்னா சரியாங்க? இல்ல எனக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்ட்டா தான் பேசுறீங்களா நீங்க? நான் ஒண்ணு பண்றேன். இது ஜாக்லின் பேசுன மாரி தான் இருக்கு. நான் அரைஞ்சிடுறேன். நான் அரைஞ்சுட்டேன். நான் சாரி கேட்டுறேன். சரி, பரவாயில்லையாங்க இப்ப இப்ப உங்களுக்கு? நான் இதுக்கு ஒரு அப்படின்ற மாரி கவுண்டர் தான் பாயிண்ட் இருக்கு. இப்ப நான் இதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் இருக்கட்டா? சொல்லுங்க. கேப்டன்சி டாஸ்க் இருந்ததுல்ல, அது தப்பு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சிச்சுல்ல. இப்ப வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி மன்னிப்பு கேட்டார்ல, அப்ப நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவர் மன்னிப்பு கேட்டாரு. இதுல என்ன இருக்கு? அதே மாதிரிதான் மன்னிப்பு அவர் செஞ்ச கேட்டாரு. தப்பு. அதே இல்ல மாதிரி தானேங்க. ஒரு நிமிஷம் ஒரு இல்ல நிமிஷம் அதே மாதிரி இல்லைங்க தானே. சரிங்க அவர் அதே மாதிரி சரிங்க தானேங்க. ஏங்க அவங்க ஏங்க உங்களுக்கு பிரசாத் வந்தா ப்ரோ இல்ல அதே தலைவலி, இருங்க. மாதிரிதான். எங்களுக்கு வந்தா ரத்தம். ஆ, எங்களுக்கு இல்ல வந்தா இல்ல இல்ல. ரத்தம். ஏன்னா பிரசாத் நீங்க ஒருத்தவங்க பாக்குறாதீங்க. ஒருத்தவங்க மாறிட்டீங்க. பேசுங்க. இந்த ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் பேசுங்க. எனக்கு மல்டிபிள் இது கேக்குது. ப்ரோ ஓவர்லாப் ஆகுது. ஒரு ஆளு பேசுங்க ப்ரோ. ஒரு ஆளு பேசுங்க. ஒரு கிருத்திக் ஆளு பேசுங்க. ஒரே நிமிஷம் ஜானகிராமன் ஒரே நிமிஷம் கிருத்திகா ஒரே நிமிஷம் இங்க நம்ம என்ன பேசினாலும் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து முத்துக்குமரன் கரெக்ட் தான். ஸோ எனக்கு வந்து நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு காலைல. ஸோ அதனால நான் போறேன். பாய். அதேதான் நானும் நினைக்கிறேன். இவர்கிட்ட என்ன பேசினாலுமே இவர் அக்செப்ட் பண்ணிக்க இல்ல மாட்டாரு. நீங்க ஏன்னா வந்து அப்பல அக்செப்ட் பிரசாத் பண்ண மாட்டேன் கிடையாது. நீங்க முத்துக்குமரனை விட ராணுவ பெட்டர் பிளேயர்னு சொன்னீங்களே, அங்கதான் பிரச்சனையே. ஏங்க நாங்க எனக்கு இங்க அங்கதான் பேசினவங்க பிரச்சனையே. யாருமே அது சொல்லல. எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்க. யார் இப்போ அந்த நான் see, இல்லைங்க. இப்ப இப்ப நீங்க நீங்க எப்படி இப்ப நீங்க இப்ப முத்துக்குமார் இப்ப ப்ரோ சொல்லுங்களேன். இப்ப நீங்க அது ஒண்ணு சொல்லுங்க. சொன்னா இப்ப தப்பு நான் இல்ல இங்க ஒரு ப்ரோ. பாயிண்ட் அது ஆஃப் நீங்க வியூ இப்ப டிஃபெண்ட் நீங்க ஒரு ப்ரோ பாயிண்ட் பண்ணுங்க. ஆஃப் வியூ நான் சொல்றீங்க. அந்த இல்ல பாயிண்ட் இல்ல ஆஃப் வியூக்கு வந்து இல்ல இல்ல நான் வந்து இல்ல ஒப்பீனியன் வைக்க கூடாது அப்படின்னா நான் வைக்கல. இருங்க, இல்ல மதன் ஏதோ இல்ல சொல்றாரு. இருங்க மதன், இல்ல சொல்லுங்க இல்ல மதன். இல்ல நான் சொல்றேன் ப்ரோ. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் பிரச்சனை ப்ரோ. என்னன்னா ஒரு சட்டை வாங்க போறீங்க ப்ரோ, சரிங்களா? 2 சட்டை வாங்குறீங்க. அந்த 2 சட்டையில உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் அந்த சட்டை இருக்கணுமா, இல்ல வந்து உங்க வீட்டுக்கு பிடிக்கிற மாதிரி சட்டை அந்த சட்டை இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா? இல்ல இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா இருக்கு. நீங்க கேம்குள்ள வச்சு பேசுங்க. எனக்கு கேம்குள்ள இல்ல வச்சு இல்ல பேசினாதான் இல்ல புரியும். நான் உங்களோட பொதுவா கேக்குறேன். உங்களோட இல்ல ஒப்பீனியன் நீங்க சொல்றீங்களா? எனக்கு வந்து முத்துக்குமாரன் பிடிக்கும் நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லும் போது நான் அவுட் ஆஃப் பர்சன்ல இருந்து நான் சொல்ல முடியும். உங்களோட ஒப்பீனியன் நீங்க எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. நான் அதே மாதிரி தான் கேக்குறேன். ஒரு 2 சட்டை வாங்குறீங்க, ஓகேங்களா? அந்த சட்டை வாங்கினா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் அந்த சட்டை வாங்குவீங்களா, இல்ல மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த சட்டை இல்ல வாங்குவீங்களா? ப்ரோ, அந்த நான் தான் ஃபர்ஸ்ட் மறுபடியும் கேக்குறேன். நான் சொல்றேன். இந்த கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க வந்து ராணுவ நல்ல பிளேயர்னு சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் இல்ல தட். இல்ல இல்ல நீங்க இல்ல உங்க பாயிண்ட் மறுபடியும் நான் உங்களோட சொல்றேன். ப்ரோ நான் மறுபடியும் நான் நான் மறுபடியும் சொல்றேன். சொல்றேன். நான் உங்ககிட்ட சொல்றேன் ப்ரோ. முத்துக்குமரனுக்கு நாங்க அக்செப்ட் பண்றோம், நாங்க அக்செப்ட் பண்றோம். அதே ராணாக்குன்னா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் இல்ல திங்கிங் ஏன் அப்படி இருக்குன்னு கேக்குறேன். இல்ல நான் என்னன்னா, நான் ராணுவ நல்ல பிளேயர் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் ராணுவ விட முத்துக்குமாரை விட ராணுவ நல்ல பிளேயர்ன்ற சொல்லி வைக்கிறீங்கல்ல, அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டிபேட் இல்ல வரதாங்க சரி செய்யும். சரி ஒரே செகண்ட் நான் ப்ரோ உங்களுக்கு பாயிண்ட் ப்ரோ வைக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட். நான் ப்ரோ மதன் ப்ரோ ப்ரோ இரு ஒரே ப்ரோ ஒரு செகண்ட் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. நான் பாயிண்ட் வைக்கிறேன் ப்ரோ. சரி முத்துக்குமார் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? கேப்டன்சி ஓகேவா? ஜாக்லின் கிட்ட இவரை நம்பி ராணுவும் மஞ்சரியும் வந்திருக்காங்க, ஓகேங்களா? அப்போ வந்து இவர் கேப்டனை வந்து விளாட வேண்டியதானே, அந்த 2 பிளேயரை வச்சு விளாட வேண்டியதானே? ஏன் அங்க போயிட்டு ஜாக்லின் கிட்ட ஒரு டீலிங் போட்டு விட்டாரு, ஓகேங்களா? அது ஒண்ணு, சரிங்களா? இன்னொன்னு வந்து என்னன்னா, முத்துக்குமார் இன்னொரு வாட்டி கேப்டன்சி அதையும் விட்டு கொடுத்தாரு. அப்ப அங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நல்லா அங்க இவனோட ஜப்ரிக்கு மட்டும் அங்க முத்துக்குமார் வந்து இது பண்றாரு. அப்போ இங்க மட்டும் ஏன் பவித்ராக்கு மட்டும் ஏன் விட்டு கொடுத்தாரு கேப்டன்சிய? சரி, நான் அது பதில் சொல்லுவேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ப்ரோ ஃபர்ஸ்ட் அந்த கேப்டன்சி அந்த கேப்டன்சில அங்க வின்னிங் ப்ராபபிலிட்டி யாருக்கு ரொம்ப கம்மினா முத்துக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா அது வந்து 2 பர்சன்ஸ். அதுல ஒண்ணு மஞ்சரி, இன்னொன்று ராணுவ். ஆனா ராணுவ் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, ஓகேவா? அது நம்மளுக்கு தெரியும். ராணுவ் எப்படி இருப்பான்னு தெரியாது, அது முத்துக்கு தெரியாது. ஓகே, ரெண்டுமே வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி கம்மி முத்துக்கு தான்.
அதிக ப்ராபபிலிட்டி, அதுக்கு அடுத்த ப்ராபபிலிட்டி பார்த்தா ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் ஜாக்லினுக்கு. அதுக்கு அடுத்த ப்ராபபிலிட்டி ஜெயிக்கக்கூடிய அதிக சான்ஸ் பாத்தீங்கன்னா விஷாலுக்கு. அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த இடத்துல முத்து கொண்டு போய் மஞ்சரியை சேர்த்திருந்தாலும் ஒண்ணுதான், சேர்க்கலாலும் ஒண்ணுதான். அதுக்குதான் அவர் டீல் போட்டாரு ஜாக்லின் கிட்ட. இல்ல நான் கேக்குற பாயிண்ட் என்னன்னா, முத்துக்குமாரும் இன்டெலிஜென்ட் பிளேயர் நீங்க சொல்றீங்க. அப்பனா அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும், ரெண்டு பேத்தையும் சேர்த்துட்டு அவரு பிளே பண்ணிருக்க வேண்டியதுன்னா, அவரோட கேப்டன்சிக்கு பிளே பண்ணாம ஏன் டீலிங் பேசினார் ஜாக்லின் கிட்ட? அவரோட கேம் விளையாட வேண்டியதானே முத்துக்குமரன் ப்ரோ. அதுதான் ப்ரோ அவர் கேம். நீங்க வச்சு தள்ளுறது மட்டும் தான் கேம் நினைச்சிட்டு இருக்கீங்களா ப்ரோ? எனக்கு புரியல. வச்சு தள்ளுறது மட்டும் தான் கேம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் உங்ககிட்ட கேக்குறது என்ன கொஸ்டின்னா, முத்துக்குமார் தனித்துவமா கேம் விளையாடுறேன் நீங்க சொல்றீங்க, ஜாக்லின் சொல்ற வந்து அவங்க பண்றாங்க ஓகேங்களா. இந்த கேப்டன்சில இப்போ இது பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி பவித் அப்ப வந்து ஜெஃப்ரிக்கு மட்டும் லாக் பண்ணும்போது ஜெஃப்ரி மட்டும் அவுட் ஆஃப் அடிச்சு இது பண்றாரு. இல்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு முடிச்சு வந்துருவோம் இருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு முடிச்சு வந்துருவோம் இருங்க. இங்க அத வச்சு தள்ளுறது மட்டும் கேம் கிடையாது. தள்ளுறது மட்டும் கேம் கிடையாது. அந்த தள்ளதுக்கு மட்டும் கேம் இல்ல ப்ரோ. நான் கேக்குற கொஸ்டின் என்னன்னா, நீங்க கேம் சொன்னீங்க, அப்போ அந்த முத்துக்குமார் அவரோட கேம் விளையாடணும்ல, ஏன் ஜாக்லின் கிட்ட போய் அதை போய் இது பண்ற? அவர் என்ன சொன்னாரு முத்துக்குமார்? அவர் என்ன சொன்னாரு, நானா இருந்தா இந்த கேமை விட்டுருந்தா நான் விளையாண்டுருப்பேன்னு சொன்னார்ல முத்து. அப்ப அங்க ஒரு பாயிண்ட் மாத்தி பேசுறேன், இங்க ஒரு பாயிண்ட் மாத்தி பேசுறேன்னா, அப்ப முத்துக்குமாரோட கேம் நான் சொல்றேன். நான் ஆன்சர் உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. எங்க பேசினாரு எங்க பேசல நான் சொல்றேன் ப்ரோ. உங்களுக்கு விளக்கம் நான் கொடுக்குறேன் ப்ரோ. முத்துக்குமாரோட பாயிண்ட் ஃபுல்லா எனக்கு இருக்கு ப்ரோ. ஓகேவா? அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பாத்துருக்கேன் ப்ரோ. டிஃபெண்ட் பண்ணலாம் ப்ரோ. சரிங்களா ப்ரோ? முத்துக்குமார் வந்து என்ன போட்டாருன்னா, மஞ்சரியும் ராணாவும் அவரோட டீமுக்கு எடுத்தாரு ஓகேங்களா. எடுத்து அவர் கேப்டன்சிக்கு வந்து இவங்களா இது பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க ரெண்டு வச்சு டிஃபெண்ட் பண்ண வேண்டியதானே. அவன் வந்து 69 இருக்கான், மஞ்சரியும் ஒரு இது இருக்குல்ல, அப்புறம் அவங்கள வச்சு டிஃபெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட டீலிங் போட வேண்டியதானே. ஏன் இவர் வந்து ஜாக்லின் டீலிங் போட்டுருக்கணும்? புரியல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ப்ரோ, இப்ப ரெண்டு பேரும் சூஸ் பண்ணிட்டாரு அவங்க டீமுக்கு, ஃபர்ஸ்ட்லயே எடுத்து தள்ளிட்டு போய் இந்த பக்கம் தள்ளிருக்க வேண்டியதானே. ஏன் அவர் மட்டும் தனியா போய் உட்கார்ந்தாரு? அந்த மாதிரி கேட்கிறேன். நான் கேட்கிறேன். இல்ல, அவர் கேம் தானே ப்ரோ விளையாட வந்தாரு. அவரோட கேம் விளையாட வேண்டியதானே ப்ரோ. அது ஏன் ப்ரோ ஜாக்லின் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்றாரு ப்ரோ? இதுக்கே உங்களுக்கு பதில் இல்ல ப்ரோ. ஸ்ட்ராட்டஜி பண்ண கூடாதா? ஸ்ட்ராட்டஜி கேம் என்ன ப்ரோ? ஸ்ட்ராட்டஜி கேம் தனித்துவ கேம் நீங்க சொல்ல வேண்டியது ப்ரோ. ஸ்ட்ராட்டஜி பண்ணி தோத்துட்டாருங்க. என்ன பேசுறீங்க? அவர் அப்ப ஸ்ட்ராட்டஜி தப்பு தானே அங்க. அவர் தப்பு தானே. அது நான் இல்லன்னு சொல்ல. ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லுங்க. ஓகே, நீங்க ஸ்ட்ராட்டஜி வைக்க கூடாதுன்னு சொல்றாரு இவரு. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க சொன்ன அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. முத்துக்குமார் பண்ணா அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க ஓகேங்களா. அதுதான் உங்களோட பாயிண்ட். இப்ப நீங்க தாங்க வந்து நீங்க பேஸ்லெஸ்ஸா பேசுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ப்ரோ நான் பேசிக் வேலிடா இருக்கு ப்ரோ. ப்ராப்பரா क्वेश्चन கேளுங்க ப்ரோ. மதன் ப்ரோ ஒரே ஒரு செகண்ட். பிரசாத் ப்ரோ ஆக்சுவலி சொல்லுங்க. இப்ப நான் வந்து ஒரு ராணுவ ஃபேன். 100% நான் வந்து ராணுவக்காக மட்டும்தான் ஷோ பாக்குறேன் ஓகேங்களா. இப்போ மத்த பிளேயர் கூட ராணுவ கம்பேர் பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? இப்ப ராணுவம் வந்து மத்த பிளேயர் கூட கம்பேர் பண்ணும்போது முத்துக்குமரன் தான் பெஸ்ட், ராணுவ விட பெஸ்ட் கேமர் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, அதுக்கு முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிருவாங்கல்ல. நான் எதுக்கு ராணுவ பண்ணா இருக்கேன்? எனக்கு வந்து ராணுவம் எதுவுமே நான் சொல்லலையே. யாரு கூட கம்பேர் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து டிபேட் பண்ணுங்க. என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்ப நான் இங்க டிபேட் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இதை பத்தி நான் பேசவே மாட்டேன். சொல்றதே உங்களுக்கு புரியல ப்ரோ. விஜய் ப்ரோ பேசுனதுதான் ப்ரோ ரிப்ளை கொடுத்தேன் நானு. நீங்க பேசுனது நான் அடுத்தது வரேன். இப்ப விஜய் ப்ரோ என்ன சொன்னா அதுக்குதான் நான் டிபேட், அதுக்கு நான் தான் ரிப்ளை கொடுக்குறேன். விஜய் ப்ரோ என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து ராணுவ ஃபேனு அப்படின்னா முத்துக்குமரோட ராணுவ தான் பெட்டர்னா, நான் ஏன் இப்போ முத்துக்குமரன் ஃபேனா இல்லாம நிறைய ராணுவ ஃபேனா இருக்கப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ராணுவ ஃபேனா இருங்க, எனக்கு நோ ப்ராப்ளம். அதுல நீங்க முத்துக்குமரை விட உங்களுக்கு அக்செப்ட் இல்ல ப்ரோ. அதுதான் ப்ரோ இங்க ஒண்ணு. சரிங்களா? நாங்க நீங்க வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஏன் அவர் கொண்டு போய் சேர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே டோட்டல் பேஸ்லெஸ் பாயிண்ட் ப்ரோ. ப்ரோ அவர் ஸ்ட்ராட்டஜி கேம் ப்ளே பண்றாரு ப்ரோ. இன்டெலிஜென்ட் கேம் அவர் வந்து தனித்துவ கேம். நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இப்போ அவர் சேர்த்திருந்தாருன்னா ஜாக்லின் வந்து அவர்கிட்ட क्वेश्चन கேட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, ஏன் வந்து நீங்க வந்து உங்களோட இது வந்து உங்க சப்போர்ட்டர் வந்து ஏன் எனக்கு அனுப்பலன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அவர் சேர்த்திருந்தாருன்னா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, விஷாலும் ஜாக்லினும். ஆக்சுவலா அவர் சேர்க்கல. இல்லைங்க, இங்க ஜாக்லினும் முத்துவும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஜாக்லின் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அங்க முத்துக்குமரன் போட்ட பாயிண்ட் கரெக்ட்.
முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜியா கேம் ப்ளே பண்ணது அங்க கரெக்ட். அதுக்கு வந்து ஜாக்லின் கரெக்டா இது பண்ணி வரல, அவங்க ஃபாலோ பண்ணல. ஜாக்லின் வந்து வரல. அதுதான் அங்க பிரச்சனை. இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொண்டு போய் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணுமே, எதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டாரு? பின்ன ஸ்ட்ராட்டஜி போடாம சும்மாவே உட்கார்ந்து இருப்பாங்க அங்க. ஏன்னா ப்ரோ வின்னிங் ப்ராபபிலிட்டி இல்ல அங்க வந்து ப்ரோ முத்துக்குமரன் கம்மி. கரெக்டுங்க. இல்ல பட் இல்ல நிறைய பாயிண்ட் நான் எடுத்துக்கலாம் ப்ரோ. நான் என்ன 150 பேப்பர் இருக்க கொஸ்டின் இருக்கு முத்துக்குமார் கேள்வி எடுக்க, சரிங்களா? என்கிட்ட 150 பேப்பர்ல கொஸ்டின் இருக்குது. மதன் ப்ரோ நான் ஆன்சர் பண்ண ரெடி ப்ரோ, மதன் எனக்கு ப்ரோ ஒரே ஒரு பிரச்சனையே செகண்ட். கிடையாது. மதன் ஆன்சர் பண்ண ரெடி. பிரசாந்த் ப்ரோ இன்னொரு கொஸ்டின் ஆக்சுவலி முத்து வந்து கேப்பபிள். அதாவது இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்டையும் பேசி அவர் பக்கம் இழுக்கிறதுக்கு அவரால் முடியும். ஏன்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்களே சொன்னீங்க. ஒரு டீம்ல இருக்கும்போது மொத்த டீமையும் அவர் கைக்குள்ள வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கும்போது எதனால போய் எல்லார்கிட்டையும் பேசி அவர் பக்கம் அவர் மற்ற டீம் பிளேயர்ஸை இழுக்கல? அந்த ஸ்ட்ராட்டஜியை ஏன் அவர் கையாளல? அதுக்கு பதிலாக ஏன் ஜாக்லின் பக்கம் ஏன்னா போய் வேற ஏதோ பேசக்கூடாது ஒர்க் ப்ரோ. பண்ணிட்டு இருக்காங்க? பிக் பாஸ் என்ன ப்ரோ சொன்னாரு பேசுறீங்க? பேசக்கூடாது. என்ன ப்ரோ பேசக்கூடாதுல ப்ரோ அந்த டாஸ்க்ல? அதான ப்ரோ பெருசா டிராபேக். பிக் பாஸ் அதை வச்சது விஷாலுக்காக தான் அந்த கேமை வச்சாரு. அப்படி வச்சிருந்தா முத்துக்குமரன் போய் பேசலாம்னு சொல்லுங்க, கண்டிப்பா அவர் ஓகே பேசி ஓகே எடுத்திருப்பாரு. ஓகே 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 இந்த ரூல் எனக்கு தெரியாது ப்ரோ. அதுதானே ப்ரோ அங்க வந்து முத்துக்குமரன் அன்ஃபேரா அந்த பிரச்சனை அதுதானே. நீங்க கண்டஸ்டன்ஸ் நீங்க யாருக்கும் சரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி ப்ரோ, இந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? பேசிக் நாலேஜ் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? எந்த ஒரு தொழிலையும் ஒரு தொழில் சங்கம் தான் வந்து தொழிலாளிகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. முத்துக்குமாரன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மேனேஜர் அதிகார வர்க்கத்துல தான் வந்து தொழில் சங்கம் வந்து சொல்றாரு. அப்பனா அவர் வந்து பேசிக் நாலேஜ் அவருக்கு எங்க ப்ரோ? இல்ல நான் சொல்லுவேன் ப்ரோ ஆன்சர். இல்லைங்க, அது அவரோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடலாம்ல. இல்ல நான் அதை அதுதான் சொல்றேன். அதுதான் கேம் இருங்க பிளேன்னு ப்ரோ நான் சொல்றேன், சொல்லிடுவாருங்க. இருங்க நான் சொல்றேன், சொல்லாம கிடையாது. இவ்வளவு பேச முத்துக்குமரனுக்கு யூனியன் மெம்பர்ஸ் தான் யூனியன் செலக்ட் பண்ணணும் தெரியாதா? ப்ரோ நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட இருங்க கேட்ட இருங்க நான் கேள்விக்கு சொல்றேன். பதில் இல்ல ப்ரோ. நான் அதுதான் உங்ககிட்ட அதுதான் பதில். அதுதான் பதில் நான் இல்லைங்க சொல்ல வரேன். இருங்க. யூனியன் ப்ரோ. மெம்பர்ஸ் தான் யூனியன் லீடர் செலக்ட் பண்ணுவாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வெளில இருந்து பாக்குற நம்மளுக்கு தெரியும், உள்ளார ப்ரோ முத்துக்குமரனுக்கும் தெரியும். அவர் மேனேஜரா இருக்கும்போது ஏன் ப்ரோ அந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு? யூனியன் லீடர் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு அவர் ஏன் அப்படி அந்த மாதிரி சொல்றாரு? நான் கேக்குறேன். சரி அது விட்டுருங்க, ஓகேவா? அவர் வந்து தொழில் சங்கத்துக்கு வந்து ஒரு தொழிலை வந்து கையால இது பண்ணிட்டு காலால இது பண்ணிட்டு அது வந்து அவர் கேம் ஸ்ட்ராட்டஜியா ப்ரோ? காலை வச்சு மிதிச்சுட்டு கை வச்சு மிதிக்குது, அது கேம் ஸ்ட்ராட்டஜியா இல்ல அது அது தொழில வந்து இல்ல அது கேக்குறேன் அது ஸ்ட்ராட்டஜி என்ன? எல்லாம் கிடையாது. அது ஆஹ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. அது அவருதான் ஒத்துக்கிட்டாரு. அது நான் தெரியாம பண்ணிட்டேன், முடிஞ்சு அதுக்கு வந்து பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் சரி கொடுத்தா முடிஞ்சு ப்ரோ போச்சு. இந்த அதை நான் ஏன் கொஸ்டினை டிஃபெண்ட் எவ்வளவு பண்ண வாட்டி போறேன் ப்ரோ அதை? ரிப்பீட் பண்ணுவீங்க? நேத்துக்கு இது ப்ரோ காமன் மேனே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ எனக்கு புரிய அவரு மாட்டேங்குது. இல்ல ப்ரோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து அந்த யூனியன் லீடர் விஷயத்த வந்து இது கூட பேசிக் சென்ஸ் வந்து முத்துக்குமார் கிடையாதா? ஏங்க அந்த டாபிக் அங்க முத்துக்குமார் எடுத்துட்டு வரல, அந்த பாயிண்ட வச்சு அடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல அருண் ப்ரொவோக் ஆகி வார்த்தையை விட்டுருக்க மாட்டான். அதனால ப்ரோ தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் மேட்ரு அங்க. உங்ககிட்ட இல்ல உங்ககிட்ட நான் கேட்ட பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் எதுக்கு கேட்து இவ்வளவு நேரம் ஏன் தெரியுமா இவ்வளவு பாயிண்ட் நான் எடுத்து வைக்கிறேன்? நீங்க சொன்னீங்களா, அதுக்காண்டி தான் நான் விவாதம் பண்ணேன், சரிங்களா? வேற ஒண்ணும் கிடையாது, சரிங்களா? நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்களா முத்துக்குமார் கேம் என்ன, சோ அவன் என்னென்ன இது பண்ணிருக்கேன், நான் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன், அவ்வளவுதான். மித்தபடி முத்துக்குமார் அதை பத்தி வேற எதுவும் சொல்லல, ஓகேவா ப்ரோ? இல்லைங்க, பிரசாந்த் நீங்க ப்ரோ என்ன பாயிண்ட் வேணா எடுத்து வைங்க, எனக்கு நோ பிரசாந்த் ப்ரோ ப்ராப்ளம்ங்க. நான் இங்க ஆன்சர் பண்ண ரெடி. ப்ரோ ஓ! அப்ப நானே ப்ரோ சொல்றேன் பாருங்க. அருண் பிரசாத்த வந்து அருண் பிரசாத் தானே அவர் பேரு. அருண் பிரசாத்த ப்ரொவோக் ப்ரோ பண்றதுக்காக மாத்திரம் தான் அந்த அந்த மாரி ஒரு ரூல் போட்டாரா முத்துக்குமரன்? 2 பாயிண்ட்டுங்க சரண்யா, 2 பாயிண்ட். ஆ. என்னன்னா, ஒன்னு, மேனேஜர் தான் கண்ட்ரோல்ல யூனியன் லீடர் வைக்கணும்னு நினைச்சது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அங்க வந்து ஒரு பேசிக்கான ரூல் வந்து என்னன்னா, நீங்களே போட்டுக்கலாம். பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்து கையில கொண்டு வந்து கொடுக்கல. அவர் கொடுத்த ரூல் என்னன்னா, அந்த பேசிக் எசென்சியல்ஸ் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் மட்டும் ஒர்க்கர்ஸ் கையில இருக்கும். அது மட்டும் தான் அது மட்டும் தான் மீதி எல்லாமே ரூல்ஸ் நம்மளே போட்டுக்கலாம். அப்ப முத்து எடுத்த 2 கேம் பிளே வின் சிச்சுவேஷன் கேம் பிளே. ஒன்னு, நம்மளே யூனியன் லீடர் செலக்ட் பண்ணா நம்ம சொல்றதுதான் யூனியன் லீடர் கேட்பாங்க. சோ நம்ம மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம்னு சொல்லி எடுத்தோம் கேம் பிளே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது ரொம்ப சரி அதிகாரத்துவமா இல்லையா? சரண்யா ஒரு நிமிஷம் என்னதுங்க? சரண்யா. இல்ல அது ரொம்ப சரண்யா அதிகாரத்துவம். சரி அதை விடுங்க எங்க இருங்க நீங்க என்னங்க நீங்க வெளிய இருக்கிறது உள்ளயும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல இல்லைங்க ப்ரோ நான் இல்ல அட்லீஸ்ட் சரண்யா அவங்க ஒரு பரோட்டா கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இருங்க கேக்குதா பேச ப்ரோ? சரி நீங்க உங்களோட சொல்லுங்க பேசவே விட சொல்லுங்க. மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன? இல்ல இல்ல இல்ல, அவருக்கு நான் உங்களை எடுக்க பேசவில்லைங்க. இல்ல நான் அவர உங்களுக்கு நீங்க பேசுங்க, ராணுவ எனக்கு ப்ராப்ளம் வாரிசு இல்ல. மதன் ப்ரோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. மதன் இரியா பேசட்டும், அவங்க பேசி முடிச்சிட்டு பின்னாடி பேசியா. ஏங்க இதை நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ளே. இது வந்து ஒரு அதிகாரத்துவமான ஒரு 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 மேனேஜர்ஸும் அதுக்கு அடிப்படையில் ஒரு ஒர்க்கர்ஸும் இது ஒரு ப்ளேவாக பாருங்கள், ஓகேவா? நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுது, அதிகாரத்துவம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இந்த பக்கத்துலேருந்து ஒரு புரட்சி வெடிக்கும்.
எங்களை வந்து அடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. நான் வந்து இது வந்து ஒரு பிளேவாக பார்க்குறேன். எப்படி நம்ம வந்து இப்படி ஒரு தேட்டருக்குள்ளே போனால் ஒரு ப்ளே பார்ப்போம்ல, அப்படி ஒரு பிளேயாக பார்க்குறேன். இப்போ வந்து முத்து மேபி அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நானும் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை வச்சோம்னா அவங்க அந்த சைட்லேருந்து ஒரு புரட்சி வெடிக்கும். அப்படி அப்படி பண்ணது தான் அந்த அருண் அன்னைக்கு பண்ணது. ஆனால் அருணோட பாயிண்ட்ஸ் எதுவுமே வேலிடாக எடுத்து வைக்கல. பிளா 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 பிளான்னு தான் பண்ணது. கரெக்டாக அந்த சைட்லேருந்து வேலிடாக எடுத்து வைக்கிற பாயிண்ட்டுமே அந்த அந்த அருண் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிருந்தானே அந்த பிளே நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு கண்ணா பின்னான்னு சுற்றி விட்டு அன்னைக்கு அருண் தான் அன்னைக்கு அந்த வேலையை பார்த்தாரு. இது வந்து அருணும் ராணவும் கரெக்டாக பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தோன்னா அந்த பிளே சூப்பராக போயிருந்திருக்கும். அந்த பிளே அந்த மாதிரி போகலை. நீங்க சொல்றது இல்ல அதான் நான் சொல்றேன். இங்க சொல்றாங்கல்ல யூனியன் லீடர் கூட செலக்ட் பண்ண தெரியாது, முத்துக்கு தெரியாதுன்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு தான் இந்த பாயிண்ட் கொண்டு வந்து வச்சேன். முத்து வந்து ஒரு கம்யூனிஸ்ட் வெளியில எனக்கு தெரியும். அவருக்கு அப்ப தெரியாது. அவருக்கு தெரியாதா? அவருக்கு வாண்டடா அந்த பாயிண்ட் எடுத்து வச்சாரு. என்ன பாயிண்ட் அவர் சக்சஸ் ஆச்சு, அவ்வளவுதான். இல்ல ஒன் செகண்ட் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன், சரிங்களா ப்ரோ? நான் வந்து முத்துக்குமாரனையும் மஞ்சுரியும் எனக்கு பர்சனலாவே எனக்கு தெரியும், ஓகேங்களா? முத்துக்குமாரும் மஞ்சுரியும் எனக்கு பர்சனலாவே தெரியும், ஓகேவா? நான் வந்து ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கிறேன், ஓகேவா ப்ரோ? இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்டுக்கலாம், ஓகேவா? இல்ல எனக்கு எந்த டவுட் இல்ல. கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் பேசுவேன். நான் வெளில இருந்து ஒண்ணு கொண்டு வந்து உள்ள நல்லா பேசவே மாட்டேன் நானு. இல்ல நான் பர்சனலா சொல்லிடுறேன் ப்ரோ. உங்களுக்கு நான் என்னன்னா, முத்துக்குமார் எனக்கு தெரியும், ஓகேங்களா? சென்னையில வந்தது, ஆர்ஜே ஆனது, அதுக்கப்புறம் மஞ்சரி யாரு, எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும், ஓகேங்களா? பர்சனலா நான் நீங்க நினைப்பீங்க என்ன ப்ரோ இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் சும்மா எப்படின்னா விவாதம் வைக்கிறீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் கொடுக்கணும், அவ்வளோதான். மித்தபடி நீங்க நினைப்பீங்க இந்த கீழே சினிமா சரண்லாம் எனக்கு தெரியும், சரணும் எனக்கு தெரியும், சரிங்களா? அவரை தலை அஜித் ரசிகர் அந்த கண்ணன் இவரோட நம்பர்லாம் என்கிட்ட எல்லாம் இருக்குது, சரிங்களா? பர்சனலா எல்லாரும் எனக்கு தெரியும், ஓகேவா? நீங்க இப்ப என்னது நினைப்பீங்க, என்ன ப்ரோ ராணா ஆர்மியில நீங்க என்ன ப்ரோ முத்துக்குமார்னு கொஸ்டின் பண்றீங்கன்னு அது நீங்க நினைப்பீங்க உங்களோட மனசுல, ஓகேங்களா? நான் அப்படிலாம் கிடையாது. நான் இப்ப கொஞ்சம் கூட சொன்னேன். இப்ப கூட நான் ஒரு ஸ்பேஸ்ல போய் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இமாத் ப்ரோக்கும் எனக்கும் நடந்த கான்வர்சேஷனே வேற. அது நான் வேற மாதிரி போச்சு. எனக்கு என்ன தப்புன்னு தெரியுதோ அந்த இடத்துல நான் எந்த ஸ்பேஸ் என்னதெல்லாம் பார்க்க மாட்டேன். அது சௌந்தர்யா ஆர்மியா இருந்தாலும் சரி, ஜாக்லின் ஆர்மியா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு பட்டா நான் ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்பீக்கர் கேட்பேன், போய் பேசுவேன். அது எத்தனை பேர் எனக்கு ஆப்போசிட்ல கொஸ்டின் கேட்டா எனக்கு இது பிரச்சனை கிடையாது. என்கிட்ட ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன். பட் நீங்க இல்ல ராணுவ ஆர்மி வந்து தப்பா எடுத்துப்பாங்க அப்படிலாம் கிடையாது. இல்ல இது வந்து இல்ல என்ன தெரியுமா ப்ரோ, இங்க வந்து டைட்டில் வின்னர் ரன்னர் யாருன்னு அதுதான் ப்ரோ இங்க பிரச்சனை. வேற ஒன்றும் இங்க பிரச்சனை வேற எதுவும் பர்சனலா எதுவுமே கிடையாது. இங்க டைட்டில் வின்னர் ரன்னர் அவ்வளவுதான். மித்தபடி இங்க சண்டை போடுறதுக்கு என்னன்னா கேம்ஸ் இவங்களோட கேம். மித்தபடி பர்சனலாலாம் எனக்கு தெரியும், பர்சனலா நான் இறங்க மாட்டேன். அதான் நான் சொல்றேன். எனக்கு இங்க ஆக்டிவ் நான் பர்சனலா வந்து நான் பர்சனல் எடுத்து பேசவே மாட்டேன். நான் ஆக்ட் வந்து பர்சனல் பத்தி பேச மாட்டேன். எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்ததுன்னா, நீங்க ராணுவ விட முத்து விட ராணுவ பெட்டர்னு சொல்றீங்களா, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கதான் நான் மேல வந்தேன். பிரசாத் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் நான் மேல வந்தது. பிரசாத் ப்ரோ இங்க பேசுறவங்க யாருமே அப்படி சொல்லல ப்ரோ. இல்ல நான் அது அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஐடி நான் உங்க குரூப்புக்கு வருது ப்ரோ, சரிங்களா? அந்த ஐடி நீங்க தான் ப்ரோ மென்ஷன் பண்ண, ஓகேங்களா? ஆமா ஒரு ஐடி இருக்கு பிரசாத். அவர் தான் இங்க வந்து வார்த்தையை விட்டாரு, சரிங்களா? அவர் தான் உங்க குரூப்புக்கு வந்து சண்டை போடுறாரு, சவுண்ட் குரூப்லயும் போய் அங்கவே வார்த்தை விட்டுட்டு இருக்காரு. அது நீங்க தான் ப்ரோ டபுள் கேம் விளையாடிட்டு இருக்காப்ல. அமித் சொல்றீங்களா? அவனே தான் சரியா? அவர் ஒரு அதெல்லாம் வேண்டாம். சரியான ஆளுங்க. அன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சு தெரியுமா? இல்ல அந்த சீரியஸா இல்ல அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் 4 ஐடி வச்சிருக்காருங்க. அவர் ஜாக்லின் சப்போர்ட்டர், சவுண்ட் சப்போர்ட்டர் 4 ஐடி வச்சிருக்காரு, ஓகேங்க? ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் போயிட்டு வைக்கலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, யாரா இருந்தாலும் இப்ப நம்ம நீட்டா பேசுறோம்ல, இப்ப பிரசாத் நம்ம எப்படி எல்லாம் நீட்டா நல்லா பேசுறோம், அந்த மாதிரி பேசணும், தனி மனித தாக்குதல் பண்ணி. இல்ல அவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா ப்ரோ, நம்ம ஏன் நல்லா இருக்கும் சண்டை போட்டு ஏன் சாவுங்கடான்ட்டு, புரியுதா? உனக்கு சொல்றது புரியுதா ப்ரோ? நம்ம ஏன் நல்லா இருக்கும், நீங்க எல்லாம் சண்டை போடுங்கடா அப்படின்னு, அந்த மாதிரிலாம். அது எல்லாம் மீறி போயிடுச்சு. அன்னைக்கு தான் ஃபேட்மேன் சார் வந்தாரு. அது தெரியும் ப்ரோ. அது நைட்டு போல அந்த போனை போட்டு ஃபேட்மேனுக்கு போனை போட்டு இந்த மாதிரி டவுன்ஃபால் பண்ணிட்டு இங்க சண்டை போட்டுட்டு அதனாலதான்
தெரியும் யார் ஃபோன் பண்ணாங்க என்னன்னு தெரியும். ஐயோ அது நம்மளுக்கே தப்பியா? இப்ப நம்மளுமே ராணா ஃபேனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம கிரிட்டிசிசம் வந்து கட்டுக்கோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா வைக்கணும். அதான் நம்மளுக்கு உண்டான இல்ல இது. அவன் வந்து பர்சனலா அட்டாக் பண்றான் ப்ரோ. பர்சனலா என்னன்னா மஞ்சரியும் முத்துக்குமாரும் பர்சனலா வந்து இது பண்றான். அது தப்பு தான் ப்ரோ. அன்னைக்கு எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா ப்ரோ? கண்டமேனி திட்டி. இல்ல பர்சனலா அட்டாக் பண்ண நான் கூட அட்டாக் பண்ணுவேன் ப்ரோ. பர்சனலா இறங்கி மஞ்சரி அவன் தான் சொன்னான் கருப்பு ஏதோ சொன்னான். அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. கேம் அதை விட சொல்லக்கூடாது, சொல்ல விடு. கேம்னா கேம் மட்டும் தான் பேசணும். பிரசாத் ப்ரோ ஆக்சுவலி பிரசாத் ப்ரோ இப்போ மஞ்சரிக்கு வந்து 19% அந்த மாதிரி அன்அபிஷியல் ஓட் போயிட்டு இருக்குல்ல, இதுல வந்துட்டு இப்போ முத்து பேன்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்குதானே? கண்டிப்பா இருக்கும். அது ரெண்டுமே எப்படி ஒரே பாக்குறீங்க? அது ப்ரொஃபைல்ல இருந்து வந்துட்டு வராங்க ப்ரோ. இப்போ கண்டிப்பா ஓட்டு இருக்கும் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த வீக் முத்துக்குமாரன் இல்லாதனால நெக்ஸ்ட் வீக்குக்கு அந்த இப்போ மஞ்சரிக்கு ஓட்டு போட்டு பழகும்பொழுது இப்போ 100% இப்போ போறாங்கன்னா அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறது 80 அந்த மாதிரி தான் ஆகும் இல்ல, மீதி 20% ரீட்டைன் ஆயிடும் மஞ்சரி சைடு. அந்த மாதிரி ஆக சான்ஸ் இருக்குதானே? ஆமா எனக்கு வந்து ஒரு கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா மஞ்சரி ஃபைனலிஸ்ட் வரணும், டாப் 5ல வரணும். முத்துக்குமாரன் ஃபேனா மஞ்சரி டாப் 5ல வரக்கூடாது, அவ்வளவுதான் ப்ரோ. தெரியும். இல்ல இன்னொன்னு என்னன்னா நாளைக்கு ஃபேமிலி ரவுண்ட் வந்தா ப்ரோ தெரியும். ஃபேமிலி ரவுண்ட் வந்து முடிஞ்சாதான் கேம் எப்படி மாறுதுன்னு பார்க்க முடியும். ஆக்சுவலி ப்ரோ அது ஃபேமிலி ரவுண்ட்ல வந்துட்டு மஞ்சரிக்கு பெனிஃபிட் இருக்கு ப்ரோ. அவங்க பையன் வருவாங்க, அதுல வந்து கொஞ்சம் ப்ரோ அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இல்ல ப்ரோ. இல்ல அவங்களுக்கு எப்படி சொல்லனா, அவங்க பையன் வந்து ரொம்ப நாள் அவங்க எப்படி சொல்லனா அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா ரொம்ப நாள் எப்படி சொல்லனா அது ஒரு நாளைக்கு பாருங்க பயங்கரமா, நாளைக்கு அதுவே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. எல்லாமே மிக்சடா இருக்கு, அதோட நல்லா இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். இது நிறைய பேர் டிப்ஸ் கொடுத்துட்டு போன பின்னாடி அதை அவங்க ஓவர் ஆக்ட் பண்ணி எப்படி விளையாட போறாங்கன்னு இருக்க சொதப்பரும் வாய்ப்பு இருக்கு, இல்ல நல்லா பிளான் கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ராணுவ சப்போர்ட்டரா சொல்லல. இப்ப நான் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸா நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ராணுவுக்கு தான் வந்து கொஞ்சம் ஐப் அதிகமா இருக்கும். ஐ மீன் அந்த ஃபேமிலி எனக்கு அடிபட்டு இருக்கு. ஸோ ஃபேமிலியில வந்து எப்படி பதறி இருப்பாங்கன்னு நல்லா தெரியும். ஸோ அது பார்க்க வரும்போது அது கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எமோஷன்ஸ் கொடுக்கும். அது வந்து ராணுவ அப்பாவோட கையில தான் இருக்கு. அவர் போயிட்டு ராணுவுக்கு தான் கரெக்டா சொல்லுங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, விஜய் வெயிட் பண்ணி பாருங்க, பிளாஸ்ட் ஆகும். சொல்லிட்டேன். சொல்லியாச்சு. இல்ல இன்னொன்னு என்னன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் எனக்கு மட்டும் தெரியும். என்னன்னா ஜெஃப்ரியோட அம்மா வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல. இன்னொன்னு விஷாலோட அம்மா வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏதோ சௌந்தர்யா விஷயத்த இல்ல சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ் வந்து விஷால்கிட்ட போவாங்களோ தெரியல. தெரியல, போக மாட்டாங்க ப்ரோ. பிரசாத் ஏன்னா வந்து எந்த ஒரு பேரண்ட்ஸும் அவங்க பையனை அடக்குறது ஓகே, எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணும். மத்தவங்களை போயிட்டு தப்பே பண்ணியிருந்தாலுமே கேட்கும் பொழுது இவங்க யாரா இதுவே தர்ஷிகா உள்ள இருந்தாங்கன்னா அந்த கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கண்டென்ட் சௌந்தர்யா கண்டென்ட் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அத சேனல் உள்ளே சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அது கரெக்ட் ஓவர் த போர்டுல இருக்குல்ல, அதனால நம்ம கெஸ்ஸிங்ல இருக்கு. அது சௌந்தர்யாவுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு என்னமோ எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல விஷாலுக்கு. எனக்கு வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. இந்த ரயானோட ஃபேமிலி மேலயும் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு தீபக் அண்ட் மஞ்சரி மேல ஓகே, மஞ்சரி வந்து அவங்க பையன் சொல்லியிருக்காங்க எப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு இது இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் 3 ஃபேமிலிங்க. எனக்கு 3 ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன். ஒன்னு ராணுவ, ஏன்னா கை அடிபட்டு இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது ஜாக்லின் ஃபேமிலி, ஏன்னா அவங்க சிங்கிள் பேரண்ட் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் போறதுக்கு எப்படி. மூணாவது மஞ்சரி. இந்த 3 தான் எப்படி போறோம்னு நான் பார்க்கணும். ஏன் முத்துக்குமார் கரெக்டா வந்துருங்க. எங்க அவங்க அம்மா பயங்கரமான ஆளுங்க. முத்துக்குமார் விட செம்மையா பேசுவாங்க. எம்பத்தி சிம்பத்தி சொல்றீங்க இல்லைங்க, எம்பத்தி சிம்பத்தி வந்து மாறுறதுக்கு 3 பேர் கூட சான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி, ஜாக்கு, ராணவ், இந்த 3 பேர் கையில தான் இருக்கு. மத்த யாருக்கும் பெருசா சிம்பத்தி வருமானது எனக்கு டவுட் தான். இல்ல முத்துக்குமாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறான்னு இருக்காருப்பா, சரிங்களா? யாரு அவர் ஒரு ஆர்ஜே தான், ஓகேங்களா? அவர் போவாரு. பட் அப்போ கொஞ்சம் ஒரு இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ முத்துக்குமரன் அம்மாவை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பேசுறத பார்த்து
ஆமா ப்ரோ. அவங்க எப்படி சொல்லனா இல்லையா அது ஒரு புஷ் இருக்கு அது இல்ல அதுவுமே புஷ் இருக்கும் ப்ரோ. ஆனா அது பயங்கரமா இருக்கும் இல்ல ப்ரோ. விஜய் டிவி ஒரு எலிவேஷன் கொடுப்பாங்கயா. ஓகே, விஜய் ஆமா டிவி இதுல வந்து ஒரு ஒரு எலிவேஷன் கொஸ்டின் ஒண்ணு கொடுப்பாங்க. வைப்பாங்கன்னு சொல்றாங்க. மக்களோட ஃபேவரட்டா யார் இருக்காங்க? அதாவது அது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வச்சு கால்ல இருந்து நைட் ஈவினிங் வரைக்கும் வச்சு ஈவினிங் சாங் வரைக்கும் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க போல. தெரியல இது எப்படின்னு சொல்லிட்டு, பட் அப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க. வந்துட்டு கொஞ்ச நேரத்துல அனுப்புறாங்களா இல்ல ஈவினிங் வரைக்கும்? போன சீசன்ல ஈவினிங் வரைக்கும் வச்சிருந்தாங்க. ஈவினிங் வரைக்கும் அந்த ஈவினிங் சாங் போடுவாங்களா, அதுல சேர்ந்து ஆடுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாரும். பேரண்ட்ஸும் சேர்ந்து ஆடுவாங்க ஹவுஸ்மேட்ஸ் கூட. சோ அந்த மாதிரி இல்ல எனக்கு அக்கா இல்ல இப்போ எனக்கு எப்படி நான் சொல்றேன் ப்ரோ. எப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலிஸ்ல 4 பேர் வராங்க. 2 பேரா வரும்போது ஒரு சிங்கிளா அனுப்பிச்சிட்டு ஒரு கொஸ்டின் வச்சு இது பண்ணுவாங்களா இல்ல எப்படின்னு தெரியல. ஒரு டாஸ்க் மேல வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 2 பேர் வீட்டுக்குள்ள போறாங்க ஃபேமிலில. ஓகேங்களா, ஒரு அக்கானா அம்மானா 2 பேர் போகும்போது ஒவ்வொரு ஃபேமிலில ஒரு ஆளை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ஒரு டாஸ்க் மேல வைக்கிறாங்களாம். அதை வச்சு டுஸ்க் வச்சு அதை ஃபீலிங்ஸ் வர வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நாளைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதான் நிறைய ட்விஸ்ட் இருக்குன்றாங்க. ரொம்ப ட்விஸ்டா தான் அதுதான் பண்றாங்க. ஃபேமிலி ரவுண்ட் வந்து நார்மலா இல்லன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படிதான் எனக்கு கிடைச்சிச்சு. அப்படிதான் சொல்றாங்க. நாளைக்கு பிபில நாளைக்கு அப்படிதான் நடக்கும்னு சொல்றாங்க. பார்க்கலாம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே வந்து தீபக் கூட ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். அது 8 மணிக்கே போயிடுறாங்களாக்கா. 8 அதான் மணிக்கு அந்த லைட் சாங் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க போல. மார்னிங். அது எப்படின்னா அந்த கிச்சன் ரூம்ல இல்லைன்னா அந்த இதுல இருந்து வராங்களா உள்ள. இப்போ ஓகே, ப்ரோ சரி, ஓகே இது ப்ரோ. ஸ்டோர் ப்ரோ ரூம்ல ஓகே இருந்து. ப்ரோ, நான் பிரசாத் கிளம்புறேன் ப்ரோ ப்ரோ. டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சார் சொல்லுங்க ஓகே சொல்லுங்க. சரியா பாயா பிரசாத் பாயா. ஓகே, இல்ல பாய் யாரோ பிரசாத். கேட்டாங்க, இல்ல நான் பிரசாத்னு என்ன சொல்லி கூப்பிட்டாங்க. கேட்க அதான் வந்தேன்னா என்னாச்சு? இப்போ நான் நான் என்ன கேட்க வந்தேன்னா இப்போ ஃபேமிலி எல்லாம் உள்ள போகும்போது இப்போ கண்டஸ்டன்ஸுக்கு நிறைய விஷயம் வெளியில எப்படி நடக்குது, என்ன யாரு மேல யாரு கீழே, அது இல்லாம யாரை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்னு நமக்கு கண்டஸ்டன்ஸுக்கு தெரியாது இல்ல. இப்போ ஃபேமிலி இல்ல போய் அங்க ஒரு விஷயத்த இருக்கிறவங்க சொல்லும் போது நடவடிக்கை எது பார்த்து சர்ப்ரைசிங் பேசினாலே ஃபேக்டரா தெரிஞ்சிடும். இருக்கும்? அதான் பேசுறதுலே தெரிஞ்சிடும். அவங்க வந்து யார்கிட்ட பேசுறாங்க, யாரை அவாய்ட் பண்றாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரெண்டு விஷயம். ஒன்னு, 4th சீசன் நடந்த மாதிரி ஆரிக்கு எல்லாம் எப்படி மொத்த எல்லாருமே வந்து ஆரிய வந்து பாராட்டினாங்களோ அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டு ஒரு சான்ஸ் இருக்கு. 2வது, 6th சீசன் வந்து தெரியுமா, ஆமா. அசீம் சரி, கிட்ட யாரை வந்து பாராட்டுவாங்க அப்படி சொன்னா முத்துக்குமரனை பாராட்டுவாங்களா? சொல்ல முடியாதுங்க. இந்த வாட்டி எல்லாம் பிரிஞ்சு இருக்கு. என்ன அது பிரசாத், எல்லா கேப்லயும் அவங்க முத்துக்குமரனே தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. இல்ல, நான் அப்படி சொல்லலையே. ரெண்டு நடக்க சான்ஸ் இருக்குன்றேங்க நானு. பிரசாத், அவங்க ரெண்டுக்குமா நடக்க சான்ஸ் கொஞ்சமாவது இருக்கு. விட்டு கொடுங்க சப்போர்ட்டுங்க. பிரசாத். எல்லாத்துலயுமே காமனா நீங்க தாங்க சொன்னேன். விட்டு விட்டுறீங்க. ஏங்க நான் காமனா சொல்றேங்க. காமனா சொல்றேன். முத்துக்குமார் நான் சொல்லலையே இங்க. சரி, நான் ஓகே. காமனா தானே சரி, சொன்னேன். சப்போஸ் அப்படி 2 பண்றதா இன்சிடென்ட் யார் நடக்க வந்து வாய்ப்பு இருக்கு. பாப்பாங்க? நீங்க சொல்லுங்க. சரி, எல்லாரோட ஃபேமிலி வந்து ஒரு பெஸ்ட் ஒரு பர்சனை சூஸ் பண்ண சொல்றாங்க. அந்த ஹவுஸ்ல யாரை சூஸ் பண்ணி? ரொம்ப கஷ்டம். இந்த 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 அதான் சொல்றேன், இந்த சீசன் அது நடக்க கஷ்டம். ஏன்னா 3 பேரா பிரிஞ்சிருக்காங்க இந்த டைம்ல. ஃபர்ஸ்ட் இந்த 3 பேர் பாத்தீங்கன்னா முத்து, ஜாக்கு, சவுண்டு. இப்பதான் ராணா வந்திருக்காப்புல. சோ இது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆனா 6th சீசன்ல ஒண்ணு நடந்தது, நீங்க இப்ப பாத்தீங்கன்னான்னு தெரியல. ம். அசீமுக்கு வந்து அவங்க வீட்ல இருந்து வந்து ஸ்மோக்கிங் ரூம்ல வச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு ஸ்மோக்கிங் சொல்லி ரூம். எல்லா அவங்க தம்பி இன்ஃபர்மேஷனும் தானே சொல்லிட்டாங்க. வந்தாங்க. அசீமோட தம்பி தானே வந்தாங்க. தம்பி தான் வந்தாங்க. தம்பி வந்து ஸ்மோக்கிங் ரூம்ல வச்சு எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லா கோட் வேர்டு உட்பட எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓ, இது நடந்தது. சோ இது நடக்குது சான்ஸ். இந்த 2 பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றேன். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ப்ராப்ளம் நடக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா லாஸ்ட் இந்த வாட்டி சீசன் எல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரிஞ்சிருக்காங்க. லாஸ்ட் சீசன்ல வந்து அந்த ரவீனா மேட்டர் வந்து சொல்லும்போது பிக் பாஸ் வந்து திட்டி வெளியே அனுப்பிச்சிருவாரு. அவங்க தம்பியும் அவங்களோட கசினையும் நினைக்கிறேன். யாரோ வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. தெரியல, பாப்போம். இன்னும் ஒரு 3 நாள் தானே, பாப்போம் யாருக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ம். இந்த 3 வாரம் தான் ஆக்சுவலா எனக்கு வியாழக்கிழமையோட தெரிஞ்சு முடியுதோ. இப்பவே ஆல்மோஸ்ட் டைட்டில் வின்னரு இல்ல. இங்க இப்ப என்னன்னா, எனக்கு நான் இது எம்கே ஃபேனா வச்சு சொல்றேன்னு கூட வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரன்னர் தேர்டுக்கு தான் காம்படிஷன் நடக்குதுங்க இங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃபர்ஸ்ட் முத்துக்குமார் இப்போதைக்கு டைட்டில் வின்னர் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும், என் பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் இல்ல, இது இல்ல. இல்ல, செகண்ட் ப்ரோ ப்ரோ தேர்டுக்கு தான் இப்போதைக்கு சொல்ல ஓட் முடியாது ப்ரோ. அடிக்கிறத பார்க்கும்போது ப்ரோ சொல்ல முடியாது. முத்துக்குமரன் இப்போ டைட்டில். இல்ல, இல்ல, சப்போஸ் நானே சொல்றேன். முத்துக்குமரன் தான் இப்ப இப்போதைக்கு ஓட்டுல அதிகமா இருக்கிறவரு. நான் நிறைய நானே சொல்றேன் முத்துக்குமரன் டைட்டில். பட் இது வந்து கேம் ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் எப்படி வேணா மாறும். முத்துக்குமரனுக்கே கூட ஏதோ ஒண்ணு அகேன்ஸ்டா பேக் ஃபயர் ஆகலாம். ஓகேவா? இல்லைங்க. என்ன இங்க ரீசன்னா இப்ப நான் இப்போ சொல்ற பாருங்க, டாப் பிளேஸர். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. ட்ரை இப்போ பண்றேன். ஆக்சுவலி அருணும் இப்போ முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்ட் ஓட்டு இருக்கு. இப்போ நிறைய ஃபேவரட் முத்துக்குமரனுக்கு வந்துட்டு புடிச்சு ஓட்டு போடுறவங்களை விட முத்துக்குமரனுக்கு ஒரு கொஞ்சம்
அகைன்ஸ்ட் ஓட்டர்ஸும் இருப்பாங்க. அப்புறம் இந்த டாப் 5க்குள்ள இப்போ யார் யார் போறாங்கங்கிறத பொறுத்து, இப்போ முக்கியமான கண்டஸ்டன் அதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டாங்க. இப்போ முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போடுற இப்போ அருணுடைய ஓட்ஸ், அப்புறம் அந்த மாதிரி முத்துக்குமரன் அகைன்ஸ்டா யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் அதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஓட்டுலாம் முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஓட்டு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பொறுத்து இல்ல மாறுறதுக்கான வாய்ப்பு இதுக்கு இருக்கு. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்ப முத்துக்குமரன் அகேன்ஸ்டா இருக்கவங்க பாத்தீங்கன்னா டாப் ஓட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாக்லின் சவுண்ட் ஓகேவா. வெளில போற கண்டஸ்டன்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. வெளில போற கண்டஸ்டன்ஸ் விஷாலு அருண் வச்சுக்கிட்டா இந்த ஓட்டுருக்கு பாத்தீங்களா, இந்த 2 ஓட்டுமே சௌந்தர்யா ஜாக்குன்னு மாத்தி மாத்தி விழும். ஆனா மஞ்சரி வெளில போனாலோ தீபக் வெளியில போனாலோ மொத்த ஓட்டுல 80% ஓட்டு முத்துக்கு தான் வந்து விழும். கரெக்ட் கரெக்ட். ஓகேவா. இந்த ப்ராபர்ட்டி சான்சஸ் அங்க முத்துக்கு ஜெயிக்க சான்சஸ் அதிகம். இதுதான் சொல்றேன். பட் ஆனா தீபக் நான் கொஷின் டாப் 5ல இருப்பாரு. நான் தீபக் எனக்கு தெரியல. மஞ்சரி வந்து அவங்க முத்துவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? எனக்கு அப்படி தோணுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, லைட்டா பண்றாங்க. லைட்டா இல்லைங்க, நிறையவே பண்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு வந்து ஹெவியா பிடிக்கல பண்றாங்க. அது. என்ன இன்னைக்கு பேசுறீங்க? நடந்த நாமினேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியா பண்ணி தான் 3 பண்றாங்க. பேரும் சேர்ந்து போட்டிருக்காங்க. இப்போ இல்ல இல்ல அவங்க தீபக்கு நல்லா இருந்தாரு. இப்ப தீபக்கே இது பண்ணி வச்சிருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பத்தியே போய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. முத்துக்கிட்டையும் சரி, அதாவது இப்போ கேங்கா இப்போ உட்காந்துக்கிறாங்க இல்லையா, உட்காந்துக்கிட்டு அவங்கள பத்தியே பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு கண்டஸ்டன்ட் பிடிக்கலன்னா. அப்போ அவதாங்க வந்து ரொம்ப அவங்க வந்து டிசைட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. பண்ணிட்டாங்கக்கா. இந்த வீக் ராணுவ தான் வெளியே போகணும்னு அவங்களா இல்ல ராணுவ மாத்திரம் டிசைட் சொல்ல, பண்ணாங்க. அவங்க பவித்ராவையும் டார்கெட் பண்றாங்க. மஞ்சரி பவித்ராவை அவங்க ரொம்ப டார்கெட் பண்றாங்க. மஞ்சரி எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்கு இருக்க ஓட் பேங்க்கு வந்து மஞ்சரி வந்து டாப் 5 வர ரொம்ப கஷ்டங்க. ஓகேவா. ஏன்னா மஞ்சரி ஓட் பேங்க் ரொம்ப கம்மியா இருக்கு. புஷ் ஓகேவா. இல்லைங்க அவருக்கு பெசட், அவ்வளவுதான். மில்லுல இருக்கு, ஸ்டாப்ல இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க மேல ஏறவே மாட்டேங்குது. கரெக்டா. பட் ஸோ இந்த ஓட்டு வீக் அது ஓட்டு வந்துடும்ல அவங்களுக்கு. இந்த வீக் ஓட்டு வருது இல்ல, நிறைய வந்திருக்குல்ல. இந்த வீக் வந்துருங்க. ஏன்னா இந்த வீக் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே ஓட்ட இல்லையே. அதான் சொல்றேன். இந்த வீக்ல வாங்குறாங்கல்ல, அப்ப அது வந்து நெக்ஸ்ட் வீக்கும் அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் கன்வெர்ட் ஆகுமா? எல்லாருமே நாமினேட் ஆகும்போது. கன்வெர்ட் ஆகும் எல்லாருமே bro. இப்ப யோசிச்சு பாருங்க. போன வாரம் வந்து பவித்ரா வந்து சௌந்தர்யாவோட மேல இருந்தாங்க. போன வாரம். ஆமா. ஏன்னா அங்க என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த வாரம் மொத்தமா உள்ள வரும்போது நடந்து பாத்தீங்கல்ல, அப்படிதாங்க இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு கன்வெர்ட் விசித்ரா ஆகிறது ரொம்ப மாதிரி கஷ்டம். ஃபினாலே வீக்குக்கு முன்னாடி மஞ்சரி எவிக்ட் ஆவாங்கன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லங்க, பவித்ரா எவிக்ட் ஆக மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க. பவித்ரா வந்து பவித்ரா இல்ல, மஞ்சரி 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 எவிக்ட் ஆயிடுவாங்க பவித்ராக்கு முன்னாடியே. இங்க இது 4 பேர் கன்ஃபார்ம்டுங்க. 4 பேர் டோட்டல் கன்ஃபார்ம்டு. முத்து, ஜாக்கு, சவுண்டு, ராணவ். 5வது பேர் யாருக்குன்னு தான் போட்டீங்க. இதுல சேனல் ப்ராடக்டா தீபக்கை கொண்டு வரது தான் சான்ஸ் அதிகம் மஞ்சரியை கம்பேர் பண்ண. ஏன்னா மஞ்சரியால சேனலுக்கு வந்து பெருசா எந்த யூஸ் இருக்க போறது கிடையாது. அப்படிதான் சேனல் யோசிக்கும். இல்ல தீபக் கொண்டு வருவாங்களா, அருணை கொண்டு வருவாங்களா? ஏன்னா அந்த வீக் அருணுக்கு சான்ஸ் அர்ச்சனா ரொம்ப வேற கம்மிங்க. அர்ச்சனா வேற அருணுக்கு வந்து ஹேட் வெளில அதிகம். அருணுக்கு ஹேட் வெளில அதிகம். அருணா தீபக் ஹேட் கிடையாது தீபக்கான்னு பெருசா. பார்க்கும்போது கரெக்ட். அருணா தீபக்கான்னு பார்க்கும்போது நம்மளே அருணுக்கு தானே போவோம், தீபக் தானே போவோம். நீங்க தீபக்கோட எலிவேஷன் பாயிண்ட் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிராஃப் பாத்தீங்களா? அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவரை தீபக்கை தான் அவங்க வந்து ஹோஸ்டே பண்ண ப்ரொமோட் பண்றாங்க. மாட்டேங்கிறாருங்க. ஹோஸ்ட் வந்து ரொம்ப தீபக் வந்து தீபக்கோட கேம் பிளே பிடிக்கும். பட் அவருக்கு இப்போ முத்துக்கு ரோஸ்ட் விழுது, ஜாக்லினுக்கு விழுது, சவுண்டுக்கு விழுவுது, ராணவுக்கு எவ்ரி வீக் விழுவுது. ஏன்னா பேச தெரியல அதனால விழுவுது. ஈவன் அருணுக்கு விழுந்திருக்கு, அது விஷாலுக்கு லோக்கல் விழுந்திருக்கு. பாலிடிக்ஸ். தீபக்கு அந்த மாதிரி ரோஸ்டே இல்லையே. அது அன்ஃபேர் தானே உங்களுக்கு. இப்போ டாப் 5ல வருவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈக்குவல் பேலன்ஸ்டா இருக்கணும். அவங்களுக்கு ப்ரைஸும் இருக்கணும், ரோஸ்ட்டும் இருக்கணும். தீபக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே. ஆக்சுவலி இந்த மாதிரி ரோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீக் ஆக்சுவலி தீபக் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாராட்டி பேசுறதுனால உள்ளுக்குள்ள கண்டஸ்டண்ட இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருங்க. இன்னொரு விஷயம் என்ன நான் பாக்குறேன்னா, விஜய் சேதுபதி வந்து யாரை சப்போர்ட் பண்றாரோ அவங்களுக்கு மக்களோட சப்போர்ட் வரல. இப்ப எக்ஸாம்பிள் ஜெஃப்ரி. இப்ப தீபக்கும் வந்து ஓட் லெவல் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா போன வீக்கோட ஓட் வந்து அவருக்கு அவ்வளவா இல்ல. பவித்ராக்கு கீழே தான் இருந்தாரு. அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க. பவித்ராவும் அருணும் மேல இருந்தாங்க, அது கீழதான் இவர் கீழே இருந்தாரு தீபக் வந்து. அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க.
பட் ஆனாக்கா ஏங்க அப்படிப்பட்ட பவித்ராவை விட சௌந்தர்யா தீபக்கோட இருக்கலாம். கேம் பாத்தீங்கன்னா கேம் வைஸ் தீபக்கோட இல்ல கிராஃப்ட் வேற. அதாவது இல்ல அவரோட இல்ல பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு ஓட் பேங்கே இல்ல. இவங்க இமாந்து ப்ரோவும் விஷ்ணு அவங்க 2 பேரும் தான் அவங்க ஓட்டு போடுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு இது பண்ணி விட்டாங்க பாத்தீங்க. அதனால ஓட்டு ஏறிச்சு உங்களுக்கு தீபக். ஆக்சுவலா அவங்களுக்கு என்னன்னா, இப்ப தீபக் நடுவுல சப்போர்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? இமாத்து, அப்புறம் அஷ்ராஃப் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கல்ல. ரீசன் என்னன்னா, அவங்க வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சவுண்ட் பிஆர்ன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ ஜஸ்ட் கேம டைவர்ட் பண்ணணும். ஐ மீன் என்ன சொல்றது? இவங்க டைவர்ட் பண்ணுறதுக்காக சும்மா சப்போர்ட் பண்ண சொன்னாங்க. அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. தீபக்கு வந்து வோட் பேங்க் இல்ல. உண்மையே சொல்லப்போனா தீபக்கு வோட் பேங்க் இல்ல. அதே மஞ்சரிய விட கொஞ்சம் முன்னாடி இருக்காரு. அவ்வளவுதான். பட் ஒண்ணுமே இங்க இல்ல. இல்ல இனிமே ஒண்ணுமே இல்ல. வந்துரும். இல்ல ஏன்னா இனிமேல் என்ன வராதுக்கா. சொல்றீங்க? என்ன சொல்லுனா ஆ, இந்த வீக் அப்புறம் ஃபேமிலி ரவுண்ட் இதுக்கப்புறம் முடிஞ்ச அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமா நாமினேஷன் பண்ணிடுவாங்க அடுத்த வீக்ல 13ஆம் ஆமா. வீக்ல. அப்போ அப்ப வரும்போது மாத்திடுவாங்க. அப்ப மாட்டிடுவாங்க. யாரெல்லாம் மாட்டுவாங்களோ அப்போ முடிவு பண்றதா யாரு டாப், யாரு டாப் 3, யார் டாப் 5 இல்ல எனக்கு அதான். தெரிஞ்சு போன வாரமே வந்து நல்ல சரி இதுதான். ஓட் பேங்க் போன வாரம் வேணாம். வந்து இல்ல நல்லது. அவருக்கு ஓட் பேங்க் வேணாம். டிடிஎஃப் அடிச்சிட்டாருன்னா புரியல. டிடிஎஃப் அடிஷனா டாப் 5 குள்ள கண்டிப்பா இருப்பாரு. அவர் ஆமா. ஓட் பேங்க் தேவையில்ல. டிடிஎஃப் ஏங்க பொட்டன்ஷியல் இருக்குங்க. ஆஹ் ரயான் டிடிஎஃப் இருக்காருலங்க. அடிக்கிறதா பொட்டன்ஷியல் இருக்கு அவருக்கு. ரயன் இல்ல மேபி இல்ல அவருக்கு ஏத்த மாதிரி கேம் கூட வைக்கலாம் ஆ டிடிஎஃப்ல. இல்ல கரெக்ட். டி- ரயான் ஜெஃப்ரி இருக்காங்கல்ல. இல்ல ஜெஃப்ரி ஜ- எலிமினேட் ஆயிடுவான் அந்த வீக். இல்ல வெள்ளிக்கிழமை ஜெஃப்ரிய வில் பவர் இருக்கு ப்ரோ. வெள்ளிக்கிழமை ஜெஃப்ரிய தீபக் வில் பவர் இருக்கு ஜெஃப்ரிய சீரியஸாவே. வெள்ளிக்கிழமை எடுக்கிற மாதிரில சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரயானும் அடுத்த வீக்ல எடுக்கிற மாதிரில இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து அருண் பிரசாத்துக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அருண் பிரசாத்தை கொண்டு வர்றதுக்கு டிடிஎஃப் வரலாம்னு நினைக்கிறேன். பாருங்க கேம். இல்ல அருண் ஆ, பிரசாத் வந்து கேம் வந்து இந்த மாதிரி டஃப் கேம் அந்த அளவுக்கு விளையாட மாட்டாரு அருண் பிரசாத் என்ன பொறுத்த வரைக்கும். எனக்கு ரொம்ப தோணுது peace- மஞ்சரி தாங்க டிடிஎஃப் ஜெயிக்க போறாங்கன்னு தோணுது. மஞ்சரி தான் ஜெயிக்க எனக்கு போறாங்க என்னமோ பவித்ரான்னு தோணுது. ஏன்னா பவித்ரா கேம்ல பயங்கரமா ரொம்ப பீஸ்ட் அவங்க. ஏங்க So, எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே கேம் பவித்ரான்னு நல்லா, தோணுது. அதாவது பிக் பாஸ் கேம் நல்லா ஆடுறவங்க டிடிஎஃப் ஜெயிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு முடக்க அவன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தான் எப்பவுமே டிடிஎஃப் ஜெயிப்பாங்க. ரயானுக்கு ஆமா, அதிக சான்சஸ் இருக்கு டிடிஎஃப் ஜெயிக்க பாருங்க. தெரியல. ரயான் இந்த பாருங்க, ஓகே ரயான் உள்ள ஓகே ஜெயிச்சான் ஓகே. அப்படின்னா தீபக் வெளியில, மஞ்சரி வெளியில, முத்துக்கு ஓட்டு கன்வெர்ட் ஆயிடும். இப்படி ஓட்டு கன்வெர்ட் ஆகி மாறி வந்துடும். இதுவே ரயானுக்கு பதிலா அருண் ஜெயிச்சாங்க அப்படின்னா தீபக் வெளியில, மஞ்சரி வெளியில. எப்படி இருந்தாலும் ரயான் ஜெயிச்சா சௌந்தர்யா ஓட்டு, ஜாக்லின் ஓட்டு பிரியும் ரயானுக்கு. ஸோ ஆனா ஏகப்பட்ட புரியுது இல்ல புரியுது. 92 அப்புறம் மெயினான பிளேயர்ஸை வெளியில தூக்குவான்னு நினைக்கிறேன். இந்த இது 92 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் யாருன்னு நினைக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு ரயான் எனக்கு மேல இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த டிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா தீபக்கு ஏத்த மாதிரி போடுவாங்களோன்னு எனக்கு தோணுது ஏங்க டிடிஎஃப். பவித்ராவே ஞாபகத்துல வைக்க மாட்டீங்க நீங்க. அதான் சொல்றேன் பவித்ரா நல்லாதான் பண்றாங்கன்னு தோணுது. அந்த புள்ளையும் நல்லா விளையாடுங்க. ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்ல. டாஸ்க் வச்சு இது டிடிஎஃப் கொடுக்கல ப்ரோ. இது ஒரு எப்படி சொல்லனா இந்த டிடிஎஃப் வந்து ஒண்ணுமே ஒரு கேம் இது பண்ற மாதிரிலாம் அந்த மாதிரி ஆளுக்கு தான் இந்த டிடிஎஃப் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். என்ன சேனல் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ அருணுக்கு வந்து ஃபுல்லா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த டிவில. அப்போ என்னன்னா டிடிஎஃப் கொடுத்து அருணை உள்ள கொண்டு வரலான்னு பாக்குறாங்க சேனல்காரங்க. புரியுதா? ஆனா ப்ரோ நான் என்ன நினைக்கிறேன்னா டிடிஎஃப் வந்து ஆக்சுவலி ஓட் பேங்க் இல்லாத ஆள் ஜெயிக்க கூடாது. இப்ப முத்துவோ டாப் 3ல யார் யார் இருக்காங்களோ அவங்க யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும். அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இப்ப இந்த வீக்ல 2 பேர் யார் போறான்னு நீங்க பாருங்க. அடுத்த வீக்ல யார் போறான்னு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரை காப்பாத்த பாக்குறேன் விஜய் டிவி. ப்ரோ இல்ல முத்து, ஜாக், சவுண்ட் 3 பேருமே டிடிஎஃப் வேணுங்கிட்டே வந்து விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துருவாங்க ப்ரோ. அவங்களுக்கு நாமினேஷன்ஸ்ல வரணும். கரெக்ட். அந்த கேம் இப்படிதான் அவங்க போ விளையாடுவாங்க. ஆமா அப்படிதான் அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். பட் அவங்க ஜெயிச்சாங்க, அவங்க ஒரு ஆள்ல ஜெயிச்சா நல்லா இருக்கும். எனக்கு என்னுடைய வாசை. ஏன்னா எனக்கு இப்பவே ஓட்டு நிறைய முத்து வந்து நாமினேஷன்ல வராம இருக்கிறது பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா முத்து நான் நினைச்சேன் நீங்க முத்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு நாமினேஷன் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாங்க, குரூஷியல் வீக்ஸ்ல நீங்க நாமினேஷன் இருக்கணுங்க. அதுதான் ஏன்னா சொல்றேன். இல்லாட்டி உங்களுக்கு ஓட்டு நாமினேஷன் எல்லா போடுறவங்க வீக்லயும் வந்தாதான் ஓட் பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். தெரியணும். கரெக்ட். இப்ப இப்ப ஜாக்லினே முத்து பாத்தீங்கன்னா இல்லாதனால ஜாக்லின் மஞ்சரிக்கு போடுறாங்கல்ல, அந்த மஞ்சரிக்கு போடுற டைம்ல அதே கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு முத்துக்கு வந்து ஒரு 10-12 ஓட்டு மிஸ் ஆகும் அடுத்த வாட்டி வரும்போது. அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க கண்டினியூஸா நாமினேஷன்ல வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ஜாக்குக்கு ஏன்னா பிளஸ் பாயிண்டே அதுதான். முத்துக்குமரன் அதுக்கு மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் வரணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுவும் அவருக்கு தெரியணும். சரி நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் வரணும்னா அவரே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அதுல. நெக்ஸ்ட் வீக் ஏங்க எல்லாருமே இப்ப வந்துருவாங்க.
ஃபேமிலி ஈஸியா வீக்குக்கு அப்புறம் போட்டிருக்கலாங்க. முத்துவ ஈஸியா போட்டிருக்கலாம் நாமினேஷன்ல. என்ன ரீசன்னா கேப்டன்சி வந்து வேண்டே விட்டு கொடுத்தாருன்னு சொல்லி போட்டிருக்கலாம். ஓகேவா? ஆனா ஆனா ஏன் விஜய் போடல எனக்கு சேதுபதி தெரியல. பாசிட்டிவா பேசி விட்டதுனால அவங்களுக்கு என்ன ஹவுஸ்மேட்ஸ்க்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே அவர் அப்படியே பாசிட்டிவா அவரே எடுத்துக்கிட்டாரு ஓஸ்டே சொல்லிட்டாருன்றதுனால விட்டுட்டாங்க அவங்க. இல்ல இல்ல அப்படி பார்த்தா மஞ்சரிக்கு வந்த கிளாப்ஸ் என்னங்க, ஜாக்குக்கு வந்த கிளாப்ஸ் என்னங்க? ப்ரோ நீங்க நீங்க வன்மத்தை வச்சு கேம் ஆனா தோத்துருவீங்க. ப்ரோ இன்னொரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. முத்து ஏன் தெரியுமா இந்த வீக் நாமினேஷன் பண்ணல? தீபக் இருக்கா தெரியுமா? தீபக் தான் நாமினேஷனுக்குள்ள இந்த வீக்ல வந்திருக்கணும். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா பவித்ரா ஜனனி மட்டும் தீபக் நாமினேஷன் பண்ணாங்க. பாத்தீங்களா நீங்க? ஆமா ஆமா, ஒரு ஓட்டு தான் வந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்றேன்னா எல்லாரும் அன்சிதா பண்றாங்க, ஒரு நாள் மஞ்சரி பண்றாங்க. அதை தவிர அங்க எத்தனை கண்டஸ்டன்ட் இருக்காங்க அதை அந்த எப்படி சொல்லனா போன வீக்ல யாரு கேம் விளாண்டா யாரு அடிச்சா அப்படிதான் இவங்க நாமினேஷன் பண்றாங்க. அப்படி இல்ல ப்ரோ. அவங்கெல்லாம் யாரெல்லாம் வீக்குன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வெளியே போக சான்ஸ் இருக்கோ, நம்மளை விட யார் ரொம்ப கம்மியா இருப்பாங்கன்னு தோணுது அவங்க போடுறாங்க. வீக்கஸ்ட் பிளேயரா பார்த்து அவங்க எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ ஆச்சரியம், தீபக் யாருமே நாமினேஷன் அந்த பவித்ரா தான் முடியும் யாருமே பண்ணாம விட்டுருக்காங்களா? அதான் அவரு வீக்னஸ் பிளேயர் தானே, அவரை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வீக்ஸ் தான் நாமினேஷன்கே வந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 3 வீக்ஸ் தான் வந்திருப்பாரு இந்த ஹோல் இந்த 14 வீக்ஸ்ல 12 வீக்ஸ்ல. தீபக் ஏன் விட்டாங்கன்னா எனக்கு பெரிய இதா இருக்குது. மித்த எந்த பிளேயர்ஸும் தீபக் வந்து எல்லாரோட அவரும் வந்து என்ன சொல்றதுன்னா அவர் எப்படி சொல்ற ஆக்சுவலா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டா விஜேஎஸ் வந்து புகழ்ந்துட்டே இருக்காரு பாத்தீங்களா ஒரு பர்சனை. சோ அதனால ஹவுஸ் மேட்ஸ் வந்து என்னன்னா ஓகே உங்களுக்கு வெளியே உங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவா இருக்கு போல, அதான் விஜேஎஸ் வந்து புகழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப இவங்களை நாமினேட் பண்ணக்கூடாது, நாமினேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இது ஆக்சுவலா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா விஜேஎஸ்னால உங்களுக்கான ஃபேன் பேஸ் இங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா விஜேஎஸ்னால இப்போ விஜேஎஸ் ஃபேவரிசம் பண்றதுனால அந்த அந்த கண்டஸ்டன்ஸுக்கு தான் கெட்ட பேர் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஜெஃப்ரியோட தப்பை வந்து அப்பவே சுட்டி காட்டியிருந்தா கண்டிப்பா சொல்றேன் அவன் இன்னத்துக்கு கொஞ்சம் திருந்தி இருப்பான், வேற மாதிரியும் பண்ணியிருப்பான் கேம். அவனை வந்து கண்டுக்காம விட்டு அவனை வந்து மோட்டிவேட் பண்ணி அப்படி மோட்டிவேட்ல அவனை புகழ்ந்து தள்ளி நீ சூப்பரா விளையாடு அது இதுன்னு சொல்லி அவனை அப்படியே இது பண்ணிட்டாரு. இப்ப நீங்க வந்து கடைசியா வந்து அவன் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கான். இன்னைக்கு அவன் போறான். அப்படி இருந்து இப்ப அவனுக்கு மணி வேணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனுக்கு மணிக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்போ வந்து அவன் இந்த வீக் எலிமினேட் ஆனா மணி எடுக்க முடியாது. இதுக்கு முழுக்க காரணமே விஜய் சேதுபதி தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அவர் என்ன பண்றாரு தெரியுமா விஜய் சேதுபதி வந்து இப்போ கேமோட டைமென்ஷன் மாத்திட்டாரு. எப்படி சொல்லனா முத்துக்குமார்னை கார்னர் பண்ற மாதிரி ஒரு கேம் மாத்திட்டாருங்க. எப்படின்னா முத்துக்குமார் வந்து தனியா விளையாண்டுருக்கும் போது இப்போ தீபக் ஜாக்லின் இவங்க எல்லாம் ஒரு தனியா ஒரு எப்படி சொல்ல மத்தவங்க தனித்தனியா கேம் இது பண்ணும் போது இவங்க 4 பேர் 5 பேர் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இப்ப 5 பேர் ஒண்ணு சேரமா முத்துக்குமாரோட கேமை தான் இது பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் இவங்க கூட சேரக்கூடாதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மஞ்சரி என்ன சொல்றதோ அது அவர் கேட்கிறாரு, ஜாக்லின் ஒரு என்ன சொல்றோ அது கேட்கிறாரு, ரயான் ஒரு கொஸ்டின் சொல்றான் அதுவும் கேட்கிறாரு. ஏன் இவங்க கூட அவர் சேரும்னு நான் நினைக்கிறேன். இவரு தனியா விளையாடலாமே நான் நினைக்கிறேன். அது நல்லா தானே இருக்கும் அந்த பிளே. இங்க பிக் பாஸ் நரேட்டிவ் 2 பிளாட்டா செட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே, நீங்க ராணுவ ஃபேன்ஸ் இருக்கனால நான் சொல்றேன், ராணுவ ஆர்மி இருக்கனால சொல்றேன். 2 பிளாட்டா செட் ஆகுது. ஒன்னு ஃபைனலிஸ்ட்ல ஏற போறது என்ன பொறுத்த வரைக்கும், ஒன்னு முத்து ஏற போறாரு, இன்னொன்னு ஜாக்லின் ஏற போறாங்க. இப்படிதான் பிளாட் செட் ஆகி போயிட்டு இருக்கு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பிளாட் இப்படிதான் செட் ஆகுது. ஒரு பக்கம் முத்து ஏற போறாரு, ஒரு பக்கம் ஜாக் ஏற போறாங்க. அதுதான் அவங்க முன்னாடியே ஃபர்ஸ்ட் வீக்லயே தெரிஞ்சு போச்சு, செகண்ட் வீக்லயே தெரிஞ்சு போச்சு. இல்ல நடுவுல வந்து சவுண்ட் கொஞ்சம் சவுண்ட் ஓவரா இருந்ததுல்ல, இப்ப அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜாக்கும் முத்து தான் ஸ்டேஜ் ஏற போறாங்க. இப்ப இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூ சவுண்ட் அடிச்சு உட்கார வச்சது ராணவ் தான். முத்து வந்து ராஜுவாவும் பிரியங்கா வந்து ஜாக்லினாவும் அப்படி. அதுதான் பிளான், விஜய் டிவியோட பிளான். ஸோ அந்த நரேட்டிவ் படி தான் போயிட்டு இருக்கு. இப்படிதான் பிளாட் செட் ஆயிருக்கு. இந்த பிளாட்டை உடைக்கணும் அப்படின்னா சௌந்தர்யா ராணவ் இது 2 தான் மாத்தி உடைக்க முடியும். ஏன்னா ஜாக் போர்ஷன் எடுக்கிறதுக்கு. ப்ரோ ஆக்சுவலி இந்த பிளாட் இவங்க செட் பண்ணிருக்காங்களோ வந்து உள்ளுக்குள்ள கேமும் அந்த மாதிரி போச்சுன்னா சூப்பரா இருக்கும். இப்போ மேடை ஏற போறாங்க முடிஞ்சிச்சு ப்ரோ. என்ன இப்போ அருணும் முத்தும் எப்படி அந்த டிப்பு இருக்கு, அந்த டிப்பு வந்து ஜாக்லினுக்கு முத்துக்கும் உள்ள இருக்கு. வராது வர வேண்டிய காலம் தாண்டி போயாச்சு ப்ரோ. இங்க சௌந்தர்யா கேரக்டர் இவ்வளவு பெருசா பேசப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? இந்த சீசன்ல ஒரு ஹீரோ வில்லன் கிடையாது. இந்த சீசன் அப்படியே என்ன சொல்றது நியூட்ரலா போயிருச்சு. ஹீரோ வில்லன் கேரக்டர் இருந்தா சௌந்தர்யா மாதிரி ஒரு கிளவுனை தட்டி விட்டுட்டு இருப்பாங்க வெளியில.
ஹீரோ வில்லன் கேரக்டர் இல்லாதனால சௌந்தர்யா மாதிரி ஒரு கேரக்டர் எமர்ஜ் ஆகுது, அவ்வளவுதான். இதான் ஈஸி எக்ஸாம்பிள் இதுதான். ப்ரோ இதுக்கப்புறம் என்னன்னா டிக்கெட் ஃபினாலி மணி பாக்ஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது, அவ்வளவுதான். எல்லாரும் போய் தூங்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் ஃபைனல்ஸ் ஏறிடுவாங்க. நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்டிமேட் ஸ்டார்ட் பண்றாங்க 15 டேஸ்ல சொன்னாங்க. அதான் அல்டிமேட் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல வந்து தர்ஷிகா இந்த இதுல அந்த அன்சித்தெல்லாம் உள்ள போறாங்க. ரஞ்சித் வராரு, ரஞ்சித்தும் வராரு அகைன். ரஞ்சித் நான் சொல்றேன், யாரெல்லாம் ஒரு 14 பேர் எடுத்திருக்காங்கப்பா. அந்த 14 பேரும் இந்த பிக் பாஸ் 8ல இருந்து தான் சாச்சனா போறாங்க உள்ள, தெரியுமா? எனக்கு சிரிப்பா வருது. இதுல என்ன தெரியுமா, போன பிக் பாஸ் 7ல கலந்துக்கிட்டாங்க தெரியுமா, அந்த கண்டஸ்டும் ஒரு 3 பேர் உள்ள போறாங்க. அப்புறம் பிக் பாஸ் இனிமேல் ராணவெல்லாம் அல்டிமேட் தான் போக வேண்டாம். நோ சான்ஸ், நோ சான்ஸ் ப்ரோ. இல்ல இதுக்கப்புறம் அவரு அவ்வளவுதான் ப்ரோ. இந்த பிக் பாஸ் முடிஞ்சோன்னா அவர் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் இன்னொரு படம், ஓகே. அவர் அப்படியே லைன் போட்டு போயிருவாரு, ஓகேங்களா? ஆக்சுவலா அவருக்கு இன்னொரு படம் வந்திருக்கு, பேசிட்டு இருக்காங்க போல. அது இன்னும் வெளியே வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க போல. இப்ப இந்த ஷோ பார்த்துட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு தான் அவர் பேசியிருக்காங்க போல. அவங்க வீட்டுக்கு காண்டாக்ட் பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க போல. அதுதான் அது எனக்கு தெரியும்க்கா, அது எனக்கு தெரியும். இன்னொரு படம் இந்த கம்மிங் வீக். அது எப்படி சொல்ல, இவர் வெளியில வந்தாலும் ஏதோ நல்லதான். இதுதான் நமக்கு முக்கியம். இதுதான் நமக்கு வின் பண்றாரோ தோக்குறாரோ முக்கியம். நமக்கு வெளியில வந்தா அது கரெக்டா. இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அளவுக்கு இல்ல. பிரசாத் இருக்காரு, கோவப்பட போறாரு. இல்ல வேண்டாம், அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். யாருங்க இந்த பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உருப்பட்டா சரித்திரமே கிடையாதுங்க. நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் எத்தனை சீசனா. பிரசாத் முத்துக்குமரன் ஜெயிச்சுட்டு கப்பலா ஜெயிச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப கஷ்டங்க. இல்ல முத்துக்குமரன் ஆக்சுவலி அவரோட சிந்தனை நல்லா இருக்கு. அவருக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் பிஹைண்ட் தி கேமரா முத்துக்குமரன் வந்து டேலண்டட், நாலேஜ் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். என்ன ஒண்ணுன்னா, அடுத்தவங்களை நீ மட்டம் தட்டாம இருந்தா, நீ வந்து உண்மையா சொல்றேன், உங்களுக்கு டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எல்லா இது இருக்கு. அந்த ஒரு விஷயத்தினாலதான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அது ஆக்சுவலா அடுத்தவங்களை மட்டம் தட்டாம அடுத்தவங்களை நீங்க வந்து வளர விடணும், ஏத்தி விடணும், இது பண்ணணும். நீங்க மட்டம் தட்டியே உங்களை நீங்க பண்ற தப்ப வந்து மறைச்சிட்டு அடுத்தவங்க பண்ற தப்ப வெளியே காட்டி பெரிய ஆள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதாங்க பிக் பாஸ் கேம். என்னங்க பிக் பாஸ் கேம். அப்படி வந்தாங்க நிறைய பேர் அப்படியே ஜெயிச்சாங்க. இத பாருங்க, நீங்க ஆரி சீசன் பாத்திருக்கீங்கல்லங்க? ஆமா. ஆரி சீசன்ல ஆரி எப்படிங்க ஜெயிச்சாரு? அவரு எல்லாரையும் மட்டும் தட்டலையே, குறை சொல்லுவாரு. அவரு மேல அது குறைய சொன்னாலும் அதை ரியோ எடுத்து சொல்லும் போது கேட்டுக்க மாட்டாரு. ஆனா குறை சொல்லுவாரு. ஆரி குறை சொல்லிதான் ஜெயிச்சாரு அந்த சீசன். நானும் ஆரி சப்போர்ட்டர் தான். அவர் வந்து குறை தான் சொல்லுவாரு, ஆனா புட் டவுன் பண்ற மாதிரி யாரும் பேச மாட்டாரு. புட் டவுன் பண்ற மாதிரி யாரும் இல்லங்க, அதுதான் நாங்க சொல்றேன். இல்ல இப்ப என்னன்னா, டைட்டில் அடிக்கிறவங்க யாருமே வந்து உருப்படதான் இல்ல ப்ரோ. நானும் நிறைய சீசன் பார்த்தேன் ப்ரோ. டைட்டில் அடிச்சோம்னா படத்துல அடிப்பான்னு பார்த்தா இல்ல. இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப அசல் கோளாறு எவ்வளவு டேமேஜ் ஆகி போனார் வெளியில. பட் அவர் வெளில ஷைன் ஆகல. இங்க அவர் வந்து அதுதான் சொல்றேன். விஜய் படத்துக்கு பாட்டு பாடி இருக்காரு. இப்ப நான் ஏதோ ஒரு பையன் இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு பாட்டு கூட ட்ரெண்ட் ஆச்சு இல்ல, நான் தான் அந்த பையன். ஃபர்ஸ்ட் ஆர்மி ஆரம்பிச்சது ஓவியாக்கு. ஓவியா நிலைமை பாத்தீங்களா இப்ப என்னன்ட்டு? ஓவியெல்லாம் எங்க போனதே தெரியல. அவ்வளவுதான். ஓவியெல்லாம் எங்க போனதே தெரியல. ஆரி அதுக்கப்புறம் ஒரு படம் அடிக்கல. ஆரி உட்காந்து கலைஞர் டிவில ஏதோ ஒரு இது பண்ணிட்டு இருக்கு, நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காருல்ல ஏதோ ஒரு இதுல. அவர் இன்னொரு படம் பண்ணிருக்காருங்க. அந்த படம் எப்படி சொல்ல, இன்னும் 2 அந்த பகவான் படம் வரவே இல்லைங்க. பகவான் படம் இல்ல ப்ரோ, ஒரு வெப் சீரிஸ் இப்ப போயிட்டு இருக்கு ப்ரோ ஆரிக்கு, சரிங்களா? நான் என்ன சொல்ல, வெளியில வந்த கண்டஸ்டன்டோட நிலைமையெல்லாம் பார்த்தா நீ இப்ப சிரிப்ப. நான் சொன்னேன் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும். அதான் சொல்றேன், யார் ஜெயிக்கிறாங்களோ உருப்படா சரித்திரமே கிடையாது. இப்ப முத்துக்குமரன் ஜெயிச்சு ஏதாவது பண்ணா மட்டும் தான் உண்டு இந்த டைம்ல. ப்ரோ அவருக்கு சப்போர்ட் இருக்கு ப்ரோ முத்துக்குமாருக்கு. இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது ப்ரோ. எப்படி சொல்லனா, முத்துக்குமாருக்கு வந்து இப்போ நம்ம ரவி சார் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன மேல எனக்கு ஒரு இது எனக்கு கிடைச்சிச்சு. வெளியில வந்து கண்டிப்பா லிப்ரோ ப்ரொடக்ஷன்ல முத்துக்குமாருக்கு ஒரு படம் இருக்குது. முத்துக்குமரனுக்கு எஸ்எஸ் மியூசிக்கே பண்ணி கொடுத்துருவாங்க. எஸ்எஸ் மியூசிக்கே கையில வச்சிருக்காரு முத்துக்குமரன். முத்துக்குமரன் எஸ்எஸ் மியூசிக்கே கையில வச்சிருக்காருங்க. எங்க பிஹைண்ட் தி கேமரா டைரக்டராவோ அந்த மாதிரி போனா, ஸ்கிரீன் ரைட்டராவோ அப்படி போனா செம்மையா ஷைன் ஆவாது. இல்ல ப்ரோ, எப்படி சொல்லனா, இங்க சினிமா பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒரு ஆளை தூக்கி விட்டானா கண்டிப்பா அவங்க அடுத்தடுத்து போயிட்டே தான் ப்ரோ இருப்பாங்க.
நம்ம தூக்கி விட தான் ப்ரோ இங்க ஆள் வேணும் சினிமா பொறுத்த வரைக்கும், புரியுதா இங்க டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கு பிரதர். டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும். ப்ரோ? நான் டேலண்ட் டேலண்ட் இருக்கப்ப தூக்கி விடணும். தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் நான் சொல்றேன் ப்ரோ. இங்க சினிமா தூக்கி விடுறத கிராப் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும். இப்ப இந்த பிக் பாஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மள வந்து ஒரு கிராஃப், நமக்குன்னு ஒரு கிராஃப் செட் பண்ணி வைக்கிறது அந்த பிக் பாஸ். இந்த கிராஃப் நமக்கு வந்துச்சுன்னா வெளியில ஒரு படம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மள தேடி வரும். அதுதான் இந்த பிக் பாஸ், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு 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 பிளே நரேட் பண்ணாருல்ல முத்துகுமரன், இந்த மாதிரி ஒரு சீன் வருது, இதுல நீ இப்படி பண்ற அப்படி பண்றன்ட்டு பேசாம டிரெக்ஷன் சைட்ல போனா நல்லா ஷைன் ஆகலாம். ஒரு டிரெக்டரா போனா, டைரக்ஷன் எனிதிங் இன் கிரியேட்டிவ் சைடுல போனா அவர் கிரியேட்டிவ் சைட்ல போனா நல்லா ப்ரோ ஷைன் ஆகும். இல்ல, அவர் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் பிலிமே பண்ணிருக்காரு ப்ரோ முத்துக்குமரன். அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது ப்ரோ. ஆல்ரெடி பண்ணிருக்காரு ப்ரோ. ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காரு, பேச்சாற்றல் பண்ணிருக்காரு, பட்டிமன்றம் பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு ப்ரோ அவரு. ஓகேவா? அது சினிமாக்கு தான் இப்ப ட்ரை, ஃபுல் இன் ட்ரை. ஓகேவா? இல்ல நீங்க கிரியேட்டிவ் சொன்னா சொல்றேன். அடுத்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு பிபிக்கு கிரியேட்டிவ் டீமா அவர் போலாம். டாஸ்க்ல மட்டமா கொடுக்குறானுங்க, அது கொஞ்சம் பெட்டரா கொடுத்தா பெட்டரா இருக்கும். ப்ரோ டீம்ல அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. ப்ரோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டஸ்டன்ட் எடுக்க சொல்லுங்க. கண்டஸ்டன்ட் இல்ல எல்லாம் இல்ல வந்து ப்ரோ, மேல் ஹோஸ்டா மாற கண்டஸ்டன்ட். சொல்லுங்க ப்ரோ. ஹோஸ்டா மாற சொல்லுங்க ப்ரோ. விஜய் சேதுபதி தூக்கிட்டு இதுக்கப்புறம் ஹோஸ்ட் வரமாட்டார் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவரே விட்டா போதும் தான் இருக்காரு. முத்துக்குமார் ஹோஸ்டா வைக்க சொல்லுங்க ப்ரோ. விஜய் சேதுபதி வேண்டாம் ப்ரோ, தயவு செய்து. இது வரமாட்டாரு கண்டிப்பா. ஆமா, அவரு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த விடுதலை 2 இந்த படம் இதாச்சு பாத்தீங்களா, வெளியில பயங்கரமா நெகட்டிவிட்டியா இருக்குது ஏன்னா அவருக்கு வந்து நிறைய நெகட்டிவிட்டி கிரியேட் ஆயிட்டே இருக்கு. எவ்ரி வீக் நெகட்டிவிட்டி கிரியேட் ஆயிட்டே இருக்கு அவருக்கு. as a person அவர் ஓகேங்க. கெட்டு as போகுது. a ஆக்டரா அவர் சூப்பருங்க. as a ஹோஸ்டா வந்துட்டு எப்படின்னா கரெக்டா புரியுது. அது இதுதானே ஃபர்ஸ்ட் டைம். அவரும் நிறைய கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு பேசிக்கலி better அவரோட பண்ணணும். ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா அவர் பேசிக் ஆட்டிடியூடே தப்பா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ப்ரோ. இல்ல அவர் என்ன போட்டு நினைச்சாருன்னா, இந்த நம்ம பிக் பாஸ் வந்து விடுதலை 2 வச்சு நம்ம அந்த கமலஹாசன் இது பண்ணாத தெரியுமா படம், விக்ரம் படம், அந்த மாதிரி கொண்டு போலாம் அவர் நினைச்சாரு. ஆனா இங்க பேக் ஃபயர் ஆயிட்டு அவருக்கு. பாலிடிக்ஸ் பண்றாரு. ஜெஃப்ரி வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி விடுதலை படத்தை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போலான்னு பாத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான், முடிச்சு விட்டுட்டாரு அவர் தான். அவ்வளவுதான் தம்பி, நீ உள்ள இருந்தெல்லாம் போதும், பைய கட்டி வெளியில வந்துரு. அவர் அன்னைக்கே சரி ஓகே ப்ரோ, கிளம்புறோம் ப்ரோ, டைம் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே பிரசாத், சூப்பர், நீங்க தான் டைட்டில் வின்னர். ஓகேங்க, பாய்ங்க. தூங்குவோங்க. ஓகே ஓகேங்க. அவினாஷ் வந்திருக்காருப்பா. சாரிப்பா, அவினாஷ் வந்திருக்காருப்பா. பாய் பிரசாத், பாய். ஹாய்க்கா. சாரி அவினாஷ். ராம் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அவினாஷ் கிட்ட 10 மணிக்கு உனக்கு 10 மணிக்கு அவினாஷ் சொல்லுங்க. 10 மணிக்கு வாயா ஸ்பேஸ்க்கு கால் பண்ணா காலங்காத்தால வந்திருக்கே. ஐயோ சாப்பிட்டு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்தாருப்பா. நாம பேசிட்டே இருக்கும்போது மியூட்ல இல்ல இப்பதான் வந்தாங்கக்கா. நான் ராம் ப்ரோ கால் பண்ணாங்க. I was talking to him personally. ஓகே ப்ரோ. நீ வேற ப்ரோ, இங்க பெரிய இதே போய் முடிஞ்சு போச்சு ப்ரோ. நீ வேற. இல்ல y'all carry on bro. நான் வந்து லிசனர் தான் ப்ரோ. அவினாஷ் மண்டேக்கு டைட்டில் ராணவதாய் அப்படியா? எனக்கு இங்க பாருங்க, எனக்கு சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. எனக்கு சொன்னாங்க தான். ஐ மீன் என் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, மலேசியா லாங்குவேஜ் சொல்லணும்னா, எனக்கு ராணவ் ஜெயிச்சிட்டு போனோம். பிகாஸ் பவித்ராக்கு வாய்ப்பு இல்லை. நான் நேராவே சொல்றேன். எனக்கு வந்து இந்த ஒளி எப்படி சொல்றது, இந்த எங்கங்க வின் பண்ண விடுறாங்க. எல்லாரும் ராணவ போட்டு தான் அடிக்கிறாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் ராணவையே போட்டு அடிக்கிறாங்க ட்விட்டர்ல. கடுப்பாவது ஒண்ணு. நேரா நான் ராம் ப்ரோ கிட்ட சொன்னேன். நான் ஸ்பேஸ்ல வந்து டைரக்டா ரொம்ப எனக்கு என்ன தோணுதோ என்னால பேச முடியாது. லைக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ராம் ப்ரோக்கு தெரியும் நான் அப்படி பேசுவேன்னு. போன்லயே காண்டாவனுச்சு பேசும்போதே, அவருக்கே தெரியும். அது இல்ல சொன்னாரு என்கிட்ட. ராம் சொன்னாரு, சூப்பரா பேசுனீங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவரு ரவி சார் இருக்கும், அந்த இவர் கூட பேசிட்டாரு, லாஃபர் கூட பேசும்போது ரொம்ப டிஃபெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னாரு. சூப்பரா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னு சொன்னாரு. லைக் அக்கா சொன்னாங்க. ஐ மீன் இப்படிக்கா எப்படி சொல்றது, ஒரு அளவுக்கு பேச முடியும், டீசனா பேச முடியும். குறைக்கணும் அக்கா, ஒரு அளவுக்கு நம்ம டீசனா பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா லைக் நீ ஓவரா டிஃபெண்ட் பண்ண வச்சுக்க. நானும் ஒரு ஹியூமன் பீன் தான். எனக்கு ஒரு கட்டத்துல மண்டை ஏறும். புரியுதாக்கா? சரி அக்கா, இல்ல ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், அது சொல்லிடுவாங்க. சொல்லுங்க. எப்பா சாமி என்னை ஆள விடுப்பா. நீ நான் போன பிறகு கூட சொல்லிட்டேன்.
அவர் வேற நேத்து வச்சு செஞ்சு விட்டாங்க ராமனுக்கு இன்னைக்கு. இல்ல 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 no I what I see is like according to what Ram bro I mean Ram bro வந்து உட்கார்ந்து பேசும்போது I feel it is genuine. அவர் அவர் வந்து கரெக்டா தான் பேசியிருக்காரு, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அவரோட இன்ஃபர்மேஷன் கரெக்டா பேசிருக்க, ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்கன்ற. அவரோட இன்ஃபர்மேஷன் கரெக்டா தான் இருக்கு. ஆமா ஆமா ப்ரோ ராம் ப்ரோ, உங்களுக்கே முதல்ல நம்ம பிரைவேட்டா பேசும்போது உங்களுக்கே தெரியும் அவரு என்ன பேசுறோ. அவருக்கு அவனுங்க வந்து அந்த வீடியோ எடுத்து வேற மாதிரி ட்வீட் பண்றாங்களோ, அது வந்து அவங்களோட ப்ராப்ளம் ப்ரோ. அது அபி ப்ரோ என்ன தெரியுமா ப்ரோ, இவர் வந்து இப்ப என்ன சொல்லலாம், ஒரு பர்சனை வந்து சீக்கிரமா நம்பிடுறாரு ப்ரோ. இவரு எப்படி சொல்லலாம், ஈஸியா நம்பிடுறாரு இவரு. ஓகேவா, நான் வந்து ஒரு ஆள்ல வந்து நான் இங்க ஸ்பேஸ்ல சொல்றேன், ஐயோ அவர் தான் இந்த அடியில வந்து இங்க இருக்கிறாரு பாருங்க, அவர் 4 அடி வச்சு. ஆமா யோ யோ மதன் உனக்கு ப்ரோ, நீ உனக்கு வந்து உனக்கு நேத்து ஒரே ஒரு முந்தானத்தே செகண்ட், தெரியும், ஒரே ஒரு எனக்கு செகண்ட். அவினாஷ்க்கு எப்பயோ தெரியும். ஆக்சுவலி சொல்லியா ஜானகி ப்ரோ, ராம் ப்ரோ, நீ அமைதியா தான் ப்ரோ நேத்து இருந்த. நீ சொல்லவே ஆரம்பிக்கல ப்ரோ இந்த கண்டென்ட். ஆக்சுவலி மதன் ப்ரோ தான் ப்ரோ தூண்டி கரெக்ட். விட்டாரு. சொல்லு ப்ரோ, என்ன நடந்துச்சுன்னு புரியுதா சொல்லு ப்ரோ, ராம் ப்ரோ புரியுதா சொல்லு அப்படின்னு மதன் ப்ரோ தான் சொன்னாரு. புரியுதா, ஆமா, எனக்கு தெரியும் யாரு நீங்க யாரு தூண்டி இதுல விட்டீங்க. என்னென்ன வேலை மதன் பாக்குறான்னு எனக்கு main தெரியும். மதன் எனக்கு ஆமா தெரியும், சொல்லியா, அது சொல்லியா, நடந்தது சொல்லியா, மதன் நீதான் மதன் எல்லா மதன் வேலையும் எனக்கு நீதான். தெரியும். மதனு தான் எல்லா வேலை பண்றான்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏன் இப்ப பேசாம இருக்கேன்? அதாவது மதன் சொல்றாப்ல பாத்தியா என்ன சொல்றாப்ல, நீ உனக்கு யாரையும் நம்பாம இருக்கீங்க, எனக்கு எல்லா வேலையும் தெரியும், மதன் பண்ற வேலை எல்லாமே தெரியும். சரி நம்ம பயலாச்சே, நம்ம வயல நம்மளே குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்ல நான் என்ன பண்ணேன்னா, பேசிக்கா நீ அதை சொல்லியா என்ன வந்து நீ கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லுன்னு சொன்ன, அவ்வளவுதான். அதை தவிர வேற ஏதாவது சொன்னா ஜஸ்ட் மிஸ். ராம் ப்ரோ கரெக்டா தான் சொன்னாரு. ஆக்சுவலி ராம் ப்ரோ நீங்க எதுவுமே தப்பா சொல்ல, நீங்க என்ன நடந்ததோ அதுதான் சொன்னீங்க. ராம் ப்ரோ, உங்களோட வந்து your point was point blank. சரியா, இன்னொரு விஷயம், யார் எடுத்து ட்வீட் பண்ண போறாங்களோ அவங்க விட்டுருங்க, நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. புரியுதா? ஓகே, தேவையே அது வந்து அது ப்ராப்ளம் இல்ல. புரியுதாப்ப, அவனுங்க வந்து இப்ப எடுத்துமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் எப்படி ட்வீட் பண்ணணும்னு அவங்க யோசிப்பாங்க. அவங்க யோசிக்கிட்டோம், பரவாயில்ல, அவங்க பண்ணட்டும். இப்ப அவங்க மேல ஃபால்ட் இருக்கோ இல்லையோ, அது வந்து எங்களோட என்னோட ப்ராப்ளம் இல்ல, உங்களோட ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நீங்க சொன்ன வந்து இன்ஃபர்மேஷன் கரெக்டா போயிருக்குல, அதுதான் முக்கியம். ப்ரோ இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், ஓகேவா? இதுல எனக்கு கிடைச்ச ஒரு அந்த ஒரு இதுல ஒரு 2 ஐடி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. சரி ஓகே, நான் என்ன விட்டுருங்க. ஒண்ணும் கிடையாது. உன்னோட போன் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். சொல்றேன்னு 1 மணி நேரமா சொல்ல மாட்டீங்க. இல்ல லோகேஷோட ப்ரொடக்ஷன்ல நம்ம ராணானனுக்கு ஒரு படம் கமிட்டா இருக்கு. சாவடி. சூப்பர். ஓ சூப்பர், வேற லெவல் ப்ரோ. சத்தியமாவா? ஆமா கன்ஃபார்ம். இத நீ இங்க பாரு, இத நீ இப்ப நீ காலங்காத்தால 5 மணிக்கு நீ எதை சொல்ற, நீ எப்ப சொல்லிருக்கணும்? எங்க ஷேர் பண்ணி ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா, நம்ம ஷேர் பண்ணலாம். நீ வந்து 11 மணிக்கே நீ சொல்லிருக்கணும். அவினாஷ் நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்ல 11 மணிக்கு சொல்றத விட்டுட்டு இல்ல நான் வந்து எப்பவுமே லேட்டா தான் சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பர்சனலா நம்ம பேசணும்னு பார்த்தேன். சரி ஓகே, சரி சொல்லுமே சொல்லிட்டேன், ஓகேவா? இல்ல நான் வந்து மதன் வந்து அந்த மாதிரி அந்த விஷயம் உண்மையா இருந்தா அடுத்த வாரமே வெளிய வரட்டும் ப்ரோ. ராணோ ப்ரோ சீக்கிரம் வந்துட்டு படத்துக்கான வேலைய ஆரம்பிக்கலாம். விஜய், நான் வந்து என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன், மதன் வந்து ரொம்ப சாஃப்ட், ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ஸ். ஆனா அவர் பயங்கரமான ஆளா இருக்காருங்க உண்மையா. பாய்சன் ரகடு டெரர். நான் இல்ல நீ இல்ல எனக்கு எப்பன்னா, இது எப்போ இந்த சம்பவம் எப்போ ஓகே ஆச்சு, எப்போ இது நடந்துச்சுன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல நம்ம தலைவன் பண்ண தெரியுமா பர்ஃபார்ம், ஸ்கூல் டாஸ்க்ல டான்ஸ் ஆனா தெரியுமா ஒரு டான்ஸ், அதுலயே தலைவனுக்கு கிளிக் ஆயிடுச்சு. சரி ஓகே, யார் டைரக்டர்? புரியல என்னக்கா? யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க? யார் டைரக்டர்? டைரக்டர்லாம் புது டைரக்டர் தான். டைரக்டர்லாம் புது டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு 2 டைரக்டர். கண்டென்ட் நல்லா இருந்தா சரிதான்ப்பா. 2 டைரக்டர் சொல்றாங்கப்பா. ஒன்னு வந்து சுசீந்திரன் சொல்றாங்க, இன்னொன்னு வந்து பாக்கியராஜ் கண்ணன் சொல்றாங்க. ஏன் ப்ரோ அதெல்லாம் ரெண்டு பேருமே புது டைரக்டர் இல்லையே ப்ரோ, பழைய டைரக்டர். இல்ல பாக்கியராஜ் கண்ணன் ஆல்ரெடி இப்போ ஒரு படம் இவரை வச்சு எடுத்துட்டு ரெமோ எடுத்தா தெரியுமா, சிவகார்த்திகேயன் ப்ரோ. இப்போ அவர் இப்போதைக்கு அவர் இப்போ லாரன்ஸ் வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ப்ரோ. சரியா, லாரன்ஸ்
ஆமா 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 அடுத்த படம் வந்து அவருக்கு பிக்கப் வந்து விஜயோட பையன் இருக்கான் தெரியுமா, பையனை வச்சு இன்னொரு புதுமுகத்தை உள்ள கொண்டு வராரு. எனக்கு அதுக்கு முன்னாடி இவனை வச்சு கொண்டு வரான்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. அது கரெக்டான 100% இந்த சோர்ஸ் கரெக்டா ப்ரோ? இது எப்படி நம்பலாமா? இது எப்படி தெரியுமா இருக்குது? நீ சொல்றத நம்பலாமா இல்ல கடையில எழுதி வைக்கலாமா இல்லன்னா நான் வேற கடையில சாப்பிடலாமா? இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, இல்ல ஏன்னா நான் மதனு. நம்பி நான் மட்டும் சந்தோஷப்பட்டு இருப்பேன் ப்ரோ. அதாவது போது அந்த யூடியூப் சேனல்ல ஒருத்தன் இருப்பாங்க பாத்தீங்களா, இல்ல விஜய், யூடியூப் சேனல்ல இருந்தா ஒரு சில கண்டென்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது உங்கள் பிக் பாஸ், அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தியா? சரி அந்த மாதிரி கண்டென்ட்களை பார்த்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பாப்ல. இல்ல நாங்க அந்த மாதிரி நாங்க பேசிட்டு இருக்கோம். சரி, நீ அப்படியே நம்பாம இரு. அது நடந்தப்புறம் வந்து நீ தேடிட்டு அப்போ வா, சரியா? நடந்ததுன்னா நேரா வந்து பார்த்து மதன் ப்ரோ உங்களுக்கு சாக்லேட் பண்ணி தரேன் ப்ரோ. சாக்லேட்டே தெரியா? உண்மைக்கு நான் அவங்ககிட்ட கேளியா, அவங்க அந்த அக்காட்ட கேளு. புளிப்புட்டாய் வேணுமா இழந்த பழ முட்டாய் வேணுமா மதன்? நான் வாங்கிட்டு வரேன். ஒண்ணும் கிடையாதுயா, நான் சொன்னது உண்மையா இல்லையா? நான் அந்த அக்காட்ட கேளுங்க, அக்காவுக்கு தெரியும். இல்ல நானும் கேள்விப்பட்டேன். அவங்க ஃபேமிலி கிட்ட பேசின அன்னைக்கு இது மாதிரி கால் வந்திருக்கு, ராணா வந்த பிறகு பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா என்ன நீங்க நம்பலன்னு வச்சுக்கலேன், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இல்ல, யாரோ கால் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராணாவோட போன் வந்து ராணா கிட்ட இங்கதானே வீட்டுல தானே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த போன்ல கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க. இல்ல, எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனில இந்த மாதிரி புதுமுகத்தை வச்சு இது பண்றாங்க, அந்த மாதிரி எனக்கு வந்துச்சு. ப்ரொடக்ஷன் யாரு? ப்ரொடக்ஷன் இதான் சொன்ன லோகேஷ், அவரோட ப்ரொடக்ஷன். ஓகே உங்களுக்கு தெரியுமா ராணாவோட ஃபேமிலி ஒரு பண்ண போறாங்க பாருங்க. ஆமா, ராணாவை தான் போட்டு அடிக்க போறாங்க பாருங்க. ராணாவை தான் வச்சு விளாச போறாங்க, போய் பாருங்களேன். நாளைக்கு வரும். அதுதான் வேணும். ராணாவை தான் அடிக்க போறாங்க. நீ எதுக்குடா இங்க வந்த, உனக்கு இதுக்காக தான் வந்த அப்படி அவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க ஏங்க, அவங்க அப்பா சூப்பரா பேசுவாருங்க, பயங்கரமா அவங்க அப்பா. அவரோட இன்டர்வியூ நான் பாத்துருக்கேங்க. ராணா சின்ன வயசுல ராட்டினத்துல மாட்டி